ஓம் சாந்தி சிஸ்டர். குஷி குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு நாம 23/6/2026 சாக்கார முரளை பார்க்க போறோம். அதை பார்க்கலாம் சிஸ்டர். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மகான் சௌபாக்கியசாலி ஆவீர்கள். ஏனெனில் இதுவரையும் எந்த ஒரு ரிஷி முனிவரும் கூட படிக்காத படிப்பை உங்களுக்கு பகவான் கற்பிக்கிறார். கேள்வி. இல்ல, இது இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நேத்து கூட சொன்னார், கடவுளே சொல்லி கொடுக்கிறாருன்றது ஞாபகம் இருந்தாலே ஆஹா சௌபாக்கியம், நாள் ஃபுல்லா போதை இருக்கும். அதை மறந்துடுறோம். கடவுள்கிட்ட படிக்கிறன்றது, அதாவது இவங்க எல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க கடவுளை. அவர்கிட்ட நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம், அவருடைய மாணவனா இருக்கிறோம். அது எவ்வளவு பெரிய விஷயம். எனக்காகவே உட்கார்ந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். அதனால்தான் மிகப்பெரிய சௌபாக்கியசாலின்றார். ஏன்னா ரிஷி முனிவருக்கு கூட கிடைக்காத பாக்கியம் இது, கிடைக்காத படிப்பு இது இல்லையா? அவங்க என்னென்னமோ வேதம் படிச்சு, எவ்வளவு கஷ்டம் ஒரு ஒரு வேதத்தையும் படிக்கிறது. அந்த குரானை பார்த்தாலே அவ்வளவு பெருசு இருக்குது. இந்த வாழ்நாள்ல முடிக்க முடியுமான்னு டவுட்டா இருக்குது. பைபிளும் அப்படிதான் இருக்குது. ஆனா அதுல எதுவும் கிடையாது, சாரம் கிடையாது. கேட்கலாம், காதுக்கு இனிமையா இருக்கும். ஆனா இங்க சாரமாக இறைவன், அதாவது அந்த 7 நாள் கோர்ஸ்ல சாரம் வந்துடும். அதுக்கப்புறம்லாம் விஸ்தாரம் தான், அதை பலப்படுத்துறார். அப்படிப்பட்ட ஒரு படிப்பை சுயம் பகவான் கிட்டயே படிக்கிறோம். கடைசியில ரிஷி முனிவர்கள்லாம் தலை குனிஞ்சு நிப்பாங்க. அந்த மாதிரி படிப்பு இது. சரி, கேள்வி போலாம் சிஸ்டர். உலகத்தின் மனிதர்களுக்கு தெரியாத நாடகத்தின் எந்த ஒரு விதி, நிர்ணயிக்கப்பட்ட செயல் பற்றி குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள்? பதில். இந்த ருத்ரஞான வேள்வியிலிருந்து விநாச ஜுவாலை எழும்பியுள்ளது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது முழு பழைய உலகமே இதில் சுவாகா ஆகிவிடும். இந்த தலைவிதியை யாருமே தடுக்க முடியாது. இது எப்பேற்பட்ட அஸ்வமேத அவிநாஷி ருத்ரஞான யஜ்யம் என்றால், இதில் அனைத்து பொருட்களும் சுவாகா, அழிந்து விடும். பிறகு நாம் இந்த பதீதமான உலகத்தில் வரமாட்டோம். இதை இறைவனின் செயல் என்று கூற முடியாது. இது நாடகத்தின் தலைவிதியாகும். எல்லாமே நாடகத்தின் தலைவிதி தான். அதுல 2 நாள் முன்னாடி ஒண்ணு சொன்னாரு பாருங்க, இத்தனை குழந்தைங்க வராங்களே, இத்தனை குழந்தைங்களுக்கு நான் எப்படி வீடு கட்டுறதுன்னு பிரம்மா பாபா கவலையா இருந்துச்சான். அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நீ பாட்டுக்கு முரளி படிக்கிறதுலயும் சுய முயற்சி பண்றதுலயும் நான் கர்மாதீத்த நிலை அடையிறதுல மட்டும் கவனம் வையே, மற்றதெல்லாம் நாடகம் பார்த்துக்கும். நாடகத்துல முந்தைய கல்பத்துல வந்தாங்கல்ல, அது எப்படி நடந்ததோ அப்படி நடக்கும் அப்படின்னார். ஸோ இது பெரிய விஷயம். அந்த மாதிரி தான் உலக அழிவுக்கான அந்த பொறி இந்த ஞான வேள்வியில இருந்து தான் வருது. இல்ல, இங்க இங்க நாம இந்த உலகத்தை வெறுக்கிறோம். அதான் வைராக்கியம்ன்றாரு, எல்லையற்ற வைராக்கியம். இந்த உலகத்தின் மீது சின்ன விருப்பம் கூட இல்லாத நிலை அடையும் போது அவங்க அழிச்சிருவாங்க. அப்ப நமக்காகவே அழிக்கிற மாதிரி இருக்குது. அப்ப நம்ம அந்த சொர்க்கத்தை நினைத்து நினைத்து கொஞ்ச நெஞ்சம் இங்க இருக்கிற பற்றும் அதற்கேற்ற இங்க இருந்து இந்த மாய அடி கொடுக்கறதுல விட்டுருவோம் எல்லாருமே. அத பாபா குழந்தைங்க. அப்ப முழுக்க முழுக்க பாபா குழந்தைங்க சேஃப் ஆயிடுவாங்க. அவங்களுடைய புத்தி ஃபுல்லா சொர்க்கத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்கு போகணுன்ற எண்ணம் வர அப்படியே கண்ணத்தை திறந்தா சொர்க்கம் தான் கண்ணுக்கு தெரியும். அவங்களுக்கு காட்சியாக தெரியும். அந்த நேரம் இங்க உலக அழிவு சுத்தி நடந்துட்டு இருக்கும். அப்ப முழு உலகமும் சுவாகா ஆகிறதுக்கான நெருப்பு, அதாவது அழியறதுக்கான நெருப்பு இங்க இருந்து தான் போகுது, நம்மளுடைய எண்ணத்தின் மூலமா தான். இதை யாருமே தடுக்க முடியாது. அந்த மாதிரி இது அஸ்வமேத அவிநாஷி ருத்ர யஜ்யம். அஸ்வமேதம், அஸ்வ அப்படின்னா குதிரை. உடல் என்ற குதிரையை இந்த அழிவற்ற ருத்ரனுடைய யஜ்யத்தை, இதுவும் கரெக்டா ராஜஸ்வன் ஸ்டார்ட் ஆகும். ராஜ்யத்தை அடையிறதுக்காக இந்த உடல் என்ற குதிரையை நாம சுவாகா பண்றோம், உடல் உணர்வை. அப்ப இதன் மூலமாக எல்லா பொருளும் அழிஞ்சிடும்.
இல்ல நாம உடல்ன்ற உணர்வை விட்டுட்டா, எது அழிஞ்சாலும் நமக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்தாது. பிறகு நாம இந்த பதீதமான உலகத்துல வரமாட்டோம். ஸோ அதுவும் காரணம் அழியறதுக்கு. ஏன்னா நம்ம ரெடி ஆயிட்டோம் சொர்க்கத்துக்கு. அப்ப இது இருந்துச்சுன்னா இங்கேயேல்ல பொறந்துருவோம். ஸோ அதனால மறுபடியும் பதீத உலகத்துல வரமாட்டோம். ஆனாலும் இது இறைவனுடைய செயல் கிடையாது. இது நாடகத்தின் விதி. இந்த ரகசியம் கடவுளுக்கு தெரியும். அத சொல்லிக் கொடுக்கிறார். ஏன்னா இது இறைவனுடைய செயல்னு சொன்னா, அப்ப நீ என்ன ஒருத்தருக்கு மட்டும் சப்போர்ட்டா இருக்கிறியா? எல்லா மதத்திலுமே கேட்கிறது தானே. அது என்ன பாண்டவர்களுக்கு மட்டும் சப்போர்ட்டு? ஒவ்வொரு மதத்திலுமே இதுல கூட இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் சப்போர்ட்டு அப்படின்ட்டு பைபிள்லலாம் வரும். அதுக்கு தான் தெளிவா சொல்றாரு, இத நான் பண்ணலப்பா, நாடகத்தின் நிச்சயிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றார். பாடல். மனிதா உனது முகத்தை பார்த்துக்கொள். அதாவது நம்ம தயாராயிட்டோமான்னு மனச பார்த்துக்கிறது தான். மகாலட்சுமி திருமணம் செய்வதற்கு நாம தயாராயிட்டோமா? அப்படின்னா அவங்கள மாரியே பரிசுத்தமாகணும். தெய்வீக குணம் நிரம்பியவர்களாக மாறணும். ஓம் சாந்தி. படிங்க சிஸ்டர். குழந்தைகளாகிய நீங்களும் மனிதர்கள் ஆவீர்கள். இது மனிதர்களின் படைப்பாகும். இச்சமயம் நீங்கள் பிராமண தர்மத்தின் மனிதர்களாக ஆகிவிட்டீர்கள். தந்தை ஆத்மாக்களுக்கு அறிவுரை அளிக்கிறார். ஆத்மாவிற்கு இப்பொழுது தனது சுயதர்மம் பற்றி தெரிய வந்துள்ளது. நான் ஆத்மா, இந்த சரீரத்தை இயக்கக்கூடியவன் ஆவேன். இது ஆத்மாவின் ரதமாகும். எப்படி தந்தை இந்த ரதத்தில் வந்து வீற்றிருக்கிறார், உங்களுடைய ஆத்மா கூட இந்த ரதத்தில் சவாரியாகியுள்ளது. நானாகிய ஆத்மா சாந்த சொரூபம் ஆவேன் என்ற ஞானம் ஆத்மாவிற்கு மறந்துவிட்டது. நாம் வசிக்கும் இடமே மூலவதனமாகும். இந்த உடல் நமக்கு இங்கு கிடைக்கிறது. இதுபோல நம்மிடமே நாம் உரையாட வேண்டும். ஆத்மாவாகிய நீங்கள் அமைதி சொரூபமாவீர்கள் என்று தந்தை கூறுவார். நாம் அமைதியாக அமர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், தங்களை ஆத்மா என்று உணர்ந்து சாந்தி தாமத்தில் வசிப்பவர்கள் என்று புரிந்து இருங்கள். சிறிது நேரம் அமைதியாக அமர முடியும். மனிதர்கள் அமைதியை தான் வேண்டுகிறார்கள். மன அமைதி வேண்டும் என்று கூறியது ஆத்மாவாகும். ஆனால் நான் ஆத்மா ஆவேன் என்பது மனிதர்களுக்கு தெரியாது. இதை மறந்து விட்டனர். ஓகே சிஸ்டர். ஸோ சொர்க்கத்துல இருக்கக்கூடிய தேவதைகளும் மனிதர்கள் தான். கலியுகத்துல இருக்கிறவங்களும் மனிதர்கள் தான். இது மனித சிருஷ்டியின் படைப்பு. இப்ப நம்மள படைக்கிறார் பிராமணர்களாக. இப்பவும் நாம மனிதர்கள் தான். ஆனா என்ன வித்தியாசம் அப்படின்னா, எல்லா மனிதர்களுக்குள்ளயும் ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மாவை பற்றி அவங்களுக்கு தெரியாது. நமக்கு சொல்றாரு, நீங்க ஆத்மா. அந்த ஆத்மா கிட்ட தான் நான் பேசுறேன், அறிவுரை கொடுக்கிறேன். இப்ப உங்களுடைய சுய தர்மத்தை தெரிஞ்சுக்கோங்க. சுய தர்மமே அமைதிதான்றார். இந்த சுய தர்மத்தை தான் விட்டு கொடுக்க கூடாதுன்றார். என்ன ஆனாலும் விட்டு கொடுக்காம இருக்கிறோமா, அதுக்கு தான் சோதனை. ஏன்னா பாபா அப்படியே ஏத்துக்க மாட்டார். அந்த டெஸ்ட் பேப்பரை வச்சு பாஸ் ஆகுறத வச்சு தான் ஏத்துக்குவார். ஸோ நமக்குள்ளேயே இப்படியெல்லாம் பேசணும். அதுதான் ஆத்மாபிமான பயிற்சி. நான் ஆத்மா, நான் தான் இந்த உடம்பை இயக்கிட்டு இருக்கிறேன். அப்ப நமக்கு நம்ம உடம்ப பார்க்கும்போதே ஒரு பொணம் மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். கை, காலை நீட்டிட்டு பார்த்தா, ஆக்சுவலா பிணத்துக்கும் கால் நீட்டி வச்சிருப்பாங்களே, அப்படிதான் நமக்கு அனுபவம் ஆகும் பார்க்கிறதுக்கு. இப்படித்தானே கால் இருக்கும், கட்டை விரல கட்டி வச்சிடுவாங்க, அப்படியெல்லாம் ஃபீல் ஆகும். அப்ப இது ஆத்மாவுடைய ரதம். தந்தை எப்படி அவர் ஒரு ரதத்துல வந்து இருக்கிறார், பிரம்மா உடல்ன்ற ரதத்துல. அதே மாதிரி நம்ம ஆத்மாவுடைய ரதம் இந்த உடம்பு. இதுல அது சவாரி பண்ணிட்டு இருக்குது. ஆத்மா நான் சாந்த ஸ்வரூபமானவன். ஏன்னா ஆத்மானாலே சுதந்திரமாக இருக்குதுன்னு அர்த்தம். உடம்புல சிக்காம இருக்குது. அப்ப அமைதியா தானே இருக்கும். எதுலயாவது போய் சிக்கினா தானே. அதாவது சில சமயம் தோணும், ஸ்கூல்ல இருக்கும்போது பார்த்தா அவங்களுக்கு உலகமே அந்த ஸ்கூல் தான். ஸ்கூல்ல இந்த வாத்தியார் இது வருவாரு, அது வருவாரு, அந்த பிரச்சனையிலேயே மூழ்கி இருப்போம்.
ஆஃபீஸ்க்கு போயிட்டா அந்த உலகமே நமக்கு ஆஃபீஸ் தான். அங்க ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும். அதே மைண்ட்ல இருக்கும். அந்த ஆஃபீஸ விட்டு வெளில வந்தா அப்பாடான்னு இருக்கும். அப்ப நம்ம வெளில வந்தாலும் அங்க அப்படிதான் நடக்கும். ஆனா நம்ம வெளில வந்துட்டோம். அந்த மாரி தான் பாபா வந்து உடம்புன்னு இருந்தாலே நெறைய பிரச்சனை வந்துரும். அத விட்டு வெளில வந்துரு. நீ அமைதியான ஆத்மா. எத பத்தியும் கவலைப்படாத. இல்ல நாம இருந்தாலும் இல்லாட்டினாலும் உலகம் நடக்க தான் போகுது. அதை பற்றி நாம எதுக்கு கவலைப்படணும்? நாம கவலைப்படுறதுனால எதுவும் மாறப் போறது கிடையாது. அப்ப கவலைப்படலன்னா அமைதியா இருப்போம். ஸோ இந்த ஞானம் ஆத்மாவுக்கு இப்பதான் வந்து இருக்குது. நாம அந்த ஒரு சிவாஜி பாட்டு வரும் இல்லையா? "ஆறு மனமே ஆறு, ஆண்டவன் கட்டளை ஆறு." அதுல ஏதோ கடைசியில "புத்தி வந்ததடா" அப்படின்ட்டு வரும் ஒரு லைனு. ஆ ஆ "மிருகம் ஆட்டி வைத்ததடா, ஏதோ அடங்கி விட்டதடான்ட்டு" வரும் சூப்பரா. ஆமா. அந்த வேற பாட்டுன்னு நெனைக்கிறேன். அமைதி, இல்ல அமைதி, இதுலயே அமைதின்னு வரும். ஒரு இல்ல இதுலயே ஆ வரும். ஆ கடைசியில "அமைதி பிறந்ததடா" அப்படின்ட்டு வரும். "ஆலய மணி வந்து ஒலித்ததடான்ட்டு" நல்லா இருக்கும். அப்ப சித்ததடான்னு ஒரு பாட்டு. ம். அந்த மாரி ஆத்மாவுடைய உண்மையான குணமே அமைதின்னு இப்பதான் ஞாபகம் வந்திருக்குது. நாம தற்காலிகமா கூட இருக்கிறவங்கலாம் அதான் எப்படி அந்த ஸ்கூல்ல இருக்கிறவங்க, அது ஸ்கூல் அதாவது அதுல சில வாத்தியாருக்குலாம் அந்த ஸ்கூலே தன் கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படி அந்த ஸ்கூல விட்டு வெளில போயிட்டாருன்னா அவர் யாரோ. அத மறந்து அதுதான்ட்டு அந்த ஒரு உணர்வுல இருப்பாங்க. அந்த மாரி தான் நம்மளும் இருக்கிறோம். இந்த உடம்ப விட்டு போயிட்டா நம்ம யாரோ. அத மறந்துர்றோம். ஏன்னா நம்ம வசிக்கிற இடம் இது கிடையாது. மூலவதனம் இல்லையா? எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் போலீஸா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும். வீட்டுக்கு வந்தா சாதாரணமா தான் இருப்பாங்க. அந்த மாரி நம்முடைய வீடு மூலவதனம். அதனால தான் இந்த உடம்பெல்லாம் இங்க கழட்டி வச்சுட்டு அங்க வந்துருங்க. சங்கமயுகம்னாலே அங்கேயே தான் இருக்கணும். இங்கே ஜஸ்ட் வேலை செய்றதுக்காக இந்த உடம்ப எடுக்கிறோம். இத ஆல்ரெடி பாபாட்ட குடுத்தாச்சு. அதுதான் அர்த்தம். பாபா குழந்தை ஆனாலே உடம்பு, மனம், பொருள் எல்லாத்தையும் குடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு நாமளே பேசிக்கணும். இது எந்த அளவுக்கு பேசுறோமோ, அந்த அளவுக்கு நான் ஆத்மான்றது உறுதியாகும். அப்படி பேசலன்னா, சுத்தி இருக்கிற எல்லா விஷயமும் மீண்டும், மீண்டும் உங்கள உடம்புன்னு நம்ப வைக்கும். அதான் விஷயம். சுத்தி நடக்கிற எல்லாமே உங்கள உடம்புன்னு தான் நம்ப வைக்கும். அப்ப அததான் உள்நோக்கு முகமாக இருந்து இத பேசிட்டு இருங்க. ஸோ ஆத்மாவாகிய நாம அமைதி ஸ்வரூபம்னு பாபாவும் சொல்றார். அப்ப அந்த அமைதியில உட்காரணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்க அப்படின்னா, நான் ஆத்மான்னு உணர்ந்து பரந்தாமத்துல வசிக்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க. இல்ல வெறும் ஆத்மா இங்க இருக்காது. பரந்தாமத்துல தான் இருக்கும். இல்லையா? இங்க இருந்தா ஒண்ணு ஸ்தூல உடல் இருக்கும், இல்ல சூக்ஷ்ம உடலாவது இருக்கும். அப்ப வெறும் ஆத்மானாலே நான் அங்க இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுகிட்டா கொஞ்ச நேரம் உங்களால அமைதியா உட்கார முடியும். அததான் டக்கு டக்குன்னு புத்திய விலக்க சொல்றார். ஃபுல் ஸ்டாப் வைக்க சொல்றார். அப்பதான் அந்த அமைதிய உணர முடியும். கடைசி நேரத்திலும் அப்படித்தான் நம்ம அமைதிய உணர்வோம். சுத்தி என்ன நடந்தாலும் நான் தான் ஆத்மா இல்ல, நான் மேல போறேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு தருணத்துல நிஜமாலுமே மேல போயிடும். அது எவ்வளவு சூப்பரா இருக்கும். அமைதியா போயிடும். அப்ப அந்த மைண்ட வந்து கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். அதான் செகண்ட்ல முற்றுப்புள்ளி வைக்க சொல்றார். ஏன்னா மனிதர்கள் எல்லாமே இந்த அமைதியைத்தானே வேண்டுறாங்க. கோயில்ல போய் அததான் வேண்டுறாங்க. இல்ல ஏதாவது ஒண்ணு வேணும்னு கேட்டா கூட, அது கிடைத்தால் எனக்கு அமைதி வரும்ன்றதுக்காக தான் கேட்கறாங்க. அப்ப மன அமைதி வேணும்னு சொல்றதே ஆத்மா தான். ஆனா நானே ஆத்மாதான்னும் பாவம் மனிதர்களுக்கு தெரியல, மறந்துட்டாங்க. அது படிங்க சிஸ்டர். ஒரு கதையும் இருக்கிறது அல்லவா? ராணியின் கழுத்தில் மாலை போடப்பட்டிருந்தது மற்றும் அவர் வெளியில் தேடிக் கொண்டிருந்தார் என்று. எனவே அமைதியோ உங்களுடைய சுய தர்மமாகும் என்று தந்தையும் புரிய வைக்கிறார். ஆத்மாக்களாகிய நாம் சாந்த சுரூபமாவோம் என்பதை குழந்தைகள் புரிந்துள்ளார்கள். இங்கு பாகமேற்று நடிக்க வந்துள்ளோம். இந்த உறுப்புகளிலிருந்து விடுபட்டவராக ஆகிவிடும் பொழுது ஆத்மா அமைதியாக இருக்கிறது.
ஆத்மா தனது சுய தர்மமாகிய அமைதியில் எவ்வளவு நேரம் வேண்டுமோ அவ்வளவு நேரம் அமர முடியும். இந்த உடல் மூலமாக வேலை செய்ய வேண்டாம் என்று நினைத்தால் அமைதியாக அமர்ந்து விடுங்கள். இதுதான் உண்மையான அமைதியாகும். இதை நீங்கள் தேடுவதில்லை. உங்களுடைய சுய தர்மம் சாந்தி ஆகும். இப்பொழுது இங்கு பாகத்தை ஏற்று நடித்துக் கொண்டிருக்கிறோம். தந்தை மூலமாக தெரிய வந்துள்ளது. நாம் 84 பிறவிகளின் பாகத்தை ஏற்று நடித்தோம் என்று. இந்த 84 பிறவிகளின் சக்கரம் பற்றி யாருக்குமே தெரியாது. குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் புரிந்துள்ளீர்கள். முதலில் நாம் சூரிய வம்சத்தின் ராஜா அல்லது பிரஜைகளாக இருந்தோம். பிறகு சந்திர வம்சத்தினர், அவர்களே வைசிய வம்சத்தினர், பின் அவர்களே சூத்திர வம்சத்தினர் ஆனோம். இப்பொழுது மீண்டும் நாம் சூரிய வம்சத்தினர் ஆக வேண்டும். பாபா வந்து மனிதர்கள் அமைதியை தேடுறது வந்து கழுத்துல மாலையை போட்டுட்டு ராணி மாலை எங்க இருக்குதுன்னு தேடிட்டு இருந்த கதை தான் இது. கழுத்திலே போட்டுட்டு அந்த மாதிரி உங்களுடைய சுய தர்மமே அமைதி தான். அதை எங்க வெளியில தேடுறீங்க? நீங்க ஆத்மான்னு உணர்ந்தாலே அமைதியில தான் இருப்பீங்க இல்லையா? கோயில்ல அந்த விளக்க பார்த்து தியானம் பண்றாங்க. வள்ளலாறு ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர். அப்ப அந்த ஆத்மா தான் நான் உணர்ந்தாலே அந்த அமைதி வந்துடும். அதோடைய நினைவு தான் அவங்க வெளியில விளக்க பார்த்து தியானம் பண்றாங்க. ஆத்மாக்களாகிய நாமே சாந்த ஸ்வரூபம் தான். ஆனா இங்க பாகம் ஏற்று நடிக்க வந்திருக்கிறோம். அமைதிக்கு 2 அர்த்தம் வருது. ஒண்ணு மன அமைதி, இன்னொன்னு காரியம் செய்யாம அமைதியா இருக்கிறதுன்னு வந்துடுது. அப்படி அமைதியா இருக்கணுமா? அது வந்து இங்க சாத்தியம் கிடையாது. உடம்புல இருந்து விடுபட்டாதான் இல்லையா? அது கர்ம சந்நியாசம் ஆயிடும். அது பரந்தாமத்துல மட்டும்தான் அந்த அமைதி கிடைக்கும். ஏன்னா சத்தியுகத்துல கூட வேலை செய்வாங்க, ஆனா மனம் அமைதியா இருக்கும். ஸோ அதனால மற்றபடி தன்னுடைய சுய தர்மமான அமைதியில எவ்வளவு நேரம் வேணாலும் உட்கார முடியும். அதுக்கு தான் வந்து பாபா பயிற்சி கொடுக்கிற. காரியம் செஞ்சுக்கிட்டே கூட. ஸோ ஃபர்ஸ்ட் காரியம் செய்யாமலே அமைதியில இருக்க, அதாவது ஆத்மான்ற உணர்விலே நிலை பெற்று பரமாத்மா நினைவிலே இந்த மாதிரி நமக்குள்ளே உரையாடல் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த அமைதி வரும். அடுத்தது அதை காரியம் செய்யும் போதும் அதே மாதிரி உரையாடல் பண்ணிக்கிட்டே இருக்க முயற்சி பண்ணணும். ஒரு டைம்ல ஏன்னா காரியம் வந்து அது பிடிச்சி இழுக்கும், அதோடைய பக்கம் இழுக்கும், அது சம்பந்தப்பட்ட எண்ணங்களை உருவாக்கும். அப்படி இல்லைன்னா வேற எண்ணங்கள். அந்த வேற எண்ணமே இல்லாமல் முழுக்க முழுக்க அந்த ஆத்மா அமைதியிலே இருந்து நீங்க காரியம் செஞ்சிட்டீங்கன்னா அதான் கர்மாதீத்த நிலை. கடைசியில அந்த நிலை வரும்ன்ற. பாபா சொல்றாரு, இந்த உடம்பு மூலமாக வேலை செய்ய வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா அமைதியா உட்காந்துடுங்க. இதுதான் உண்மையான அமைதி. அதனால நீங்க நினைக்கிற மாதிரி தேடுற விஷயம் கிடையாது, வெளியில தேடுறது கிடையாது அமைதி. இல்ல ஒண்ணு செய்யணும், செய்யாம இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அமைதி. நினைக்காம ஒரு விஷயம் அமைதி கெடுக்குதுன்னு அதை நினைக்காம இருந்தா அமைதி. அது நினைக்காம இருக்க முடியல, அதை தான் பாபா கத்துக் கொடுக்குறாரு. நினைக்காம இருக்கிறது எப்படின்னு தான் கத்துக் கொடுக்குறாரு. என்கிட்ட வந்துடுங்க அப்படின்னு சொல்றாரு. மற்றபடி வெளியில எங்க கிடைக்கும் அமைதி? இல்லையா? அது உள்ள இருக்குது, மைண்ட்ல பதிவாகி இருக்குது. அது எப்படி கிடைக்கும்? அப்ப இந்த பயிற்சி பண்றோம். உங்களுடைய சுய தர்மம் அமைதி. அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஒண்ணா இழக்க அந்த அமைதியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்துட்டீங்கன்னா கடைசியில உடலையே மொத்தமாக விடும்போதுதான் அந்த அமைதியோடவே போயிடுவோம். இப்ப இங்க வந்து பாகத்தை ஏத்து நடிக்கிறதுக்காக இந்த உடம்புல வந்திருக்கிறோம். இப்படியே 84 உடல் எடுத்து 84 பிறவி பாகத்தை நடிச்சோம் அப்படின்னு பாபா தான் புரிய வைக்கிறார். ஆனா இந்த 84 பிறவி சக்கரம் பற்றி யாருக்குமே தெரியாது. நீங்க மட்டும்தான் இதை தெரிஞ்சிருக்கிறீங்க. முதல்ல நாம வரும்பொழுது அதான் ஃபர்ஸ்ட் கிளாஸான பிறவி, சூரிய வம்சத்தின் ராஜா அல்லது பிரஜை. அதுக்கு பிறகு சந்திர வம்சம், பிறகு துவாபரகத்துல வரும்போது வைஷ்யர்கள், பிறகு அவர்களே கலியுகத்தின் இறுதியில சூத்திரர்களாக ஆகியிருக்கிறோம். இப்ப மறுபடியும் சூரிய வம்சத்தினர் ஆகணும். ஏன்னா இது சக்கரம் ஒருபோதும் நிக்காது, சுத்திக்கிட்டே இருக்கும்.
ஸோ அதுவும் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். இவ்வளவு துக்கம் இருக்குதே, கவலைப்படாதீங்க, எல்லாம் போயிடும். சொர்க்கம், சுகம் நிரம்பிய உலகம் வரப்போகுது. பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுன்னு இயேசு சொல்றாரு இல்லையா? ஸோ அது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அவரு எதை வச்சு சொன்னாரோ. ஆனா இங்க சக்கரம் சுத்தி தான் ஆகும். அது நிக்காது. கரெக்டா சுத்த வேண்டிய நேரத்துல சுத்திடும். ஸோ அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? எந்த நேரம் உலகத்தை அழிக்கிறதுக்காக சிலர் கருவியா இருக்கிறாங்களோ, அவங்க எந்த நேரம் அதை பண்ணணுமோ அதை பண்ணிடுவாங்க. உலகத்தை அழிக்கிறதுக்கான விஷயம். அவங்களே நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அதாவது அணுகுண்டு போட்டு அடுத்த செகண்ட் போடாம இருந்திருக்கலாம்னு நினைச்சாலும் போட்டாச்சுல, முடிஞ்சு போச்சு. அப்படி ஆயிடும். சூப்பர் சிஸ்டர். அடுத்தது படிங்க. குழந்தைகளாகிய நீங்கள் படைப்பினுடைய முதல் இடைக்கடை பற்றி அறிந்துள்ளீர்கள். நீங்கள் எவ்வளவு சௌபாகியசாலிகள்! தந்தையோ சரியான விஷயத்தை புரிய வைக்கிறார். இது இருப்பதே சத்கதிக்கான மார்க்கமாகும். அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒருவர் ஆவார் என்பதை புரிய வைக்க வேண்டும். பாபா வந்து நமக்கு 21 பிறவிகளுக்கு சத்கதியை அளித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை இப்பொழுது தெரிந்து கொண்டு விட்டீர்கள். வெளியில் இருக்கும் மனிதர்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியவே தெரியாது. பிரம்மா குமாரிகளாகிய நீங்கள் தான் அறிந்துள்ளீர்கள். கே ஆகிய நீங்கள் என்ன தெரிந்திருக்கிறீர்கள் என்று ஒரு சிலர் கேட்கிறார்கள். இவர் பிராமணர் அல்லது பிராமணிதானா இல்லையா என்ற பரீட்சை நடக்க வேண்டியுள்ளது. நீங்கள் பிரம்மாவின் குழந்தைகள் என்றால் அவசியம் சிருஷ்டி சக்கரத்தை அறிந்திருக்க கூடும். படைப்பவராகிய தந்தையை அறிந்துள்ளீர்களா? ரிஷி முனிவர்கள் ஆகியோரோ படைப்பவர் மற்றும் படைப்பை அறியாமலே இருக்கிறார்கள். எனவே நாஸ்திகர்களாக இருக்கிறார்கள் என்பது ஆகிறது. நீங்கள் கூட நாஸ்திகர்களாக இருந்தீர்கள். நீங்கள் கூட படைப்பவரான தந்தை மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடை பற்றிய தகவல் அறியாமல் இருந்தீர்கள். பள்ளிக்கூடத்திற்கு முதலில் வரும்போது படிக்காதவர்கள் தான் வருகிறார்கள். பிறகு பள்ளிக்கூடத்தில் இதை படித்தோம் என்பார்கள். இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரிய படிப்பில் இருக்கிறீர்கள். பரம்பிதா பரமாத்மா உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார். இதை புத்தியில் உணர வேண்டும். ஒரு பிரம்மகுமாரினாலே படைப்பின் முதல் இடைக்கடை தெரிந்தால் தானே அவன் பிரம்மகுமாரி இல்ல ஸ்வதர்ஷ்ண சக்கரதாரி. அப்ப யாருக்குமே இது தெரியாது, உங்களுக்கு தெரியும்னா எவ்வளவு பெரிய சௌபாக்கியசாலிகள். அதை நினைச்சு பார்க்கணும் இல்லையா? ஒரு காவி ட்ரெஸ் போட்டுட்டு மடாதிபதி போகலாம், அவங்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கலாம். ஆனா நமக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது. ஆன்மீக விஷயம், மற்ற விஷயம் கிடையாது இல்லையா? ஒரு பாதிரியார் அவர் அவங்கள பெருமையா நினைச்சுக்குவாங்க, ஒரு பைபிளே கரைச்சி குடிச்சிட்டேன்ட்டு. ஆனா நமக்கு தெரிந்த அந்த ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை நடந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது இல்ல. இதே பூமி தான் சொர்க்கமா இருந்துச்சுன்னே யாருக்குமே தெரியாது. மறுபடியும் சொர்க்கம் ஆக போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. அந்த நாராயணனாக நாம தான் இருந்தோம்னு அவங்களுக்கு தெரியாது. கிறிஸ்தவர்கள் சொர்க்கத்துல இயேசு ராஜா ஆவாரு, அப்ப நீங்க என்ன ஆவீங்க? அப்ப என்ன அது போதை இல்லையா? நான் ராஜா ஆகிறேன்னா தானே போதை. ஸோ பாபா தான் இந்த சரியான விஷயத்தை புரிய வைக்கிறார். அதற்கான வழி, சத்கதி அடையிறதுக்கான வழியையும் அவரு தான் சொல்றார். அந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழி. நிறைய இப்ப முஸ்லிம் மதத்துல வந்து இது மதம் கிடையாது, மார்க்கம். மார்க்கம்னா வழி, எங்க போறதுக்கான வழி இல்லையா? இது சத்கதிக்கான மார்க்கம், அது எங்க போறதுக்கான வழி? ஸோ எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கிற வள்ளல் ஒருத்தர் தான் அப்படின்னு புரிய வைக்கணும். இல்ல இந்து மதத்துல நிறைய தெய்வம் இருக்கிறதுனால எல்லாம் ஒண்ணுதான் அப்படி போயிடுவாங்க. எல்லாம் ஒண்ணு கிடையாது, ஒருத்தர் தான் எல்லோருக்கும் இந்த முக்கியமான காரியத்தை பண்றார். சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போற காரியத்தை, முக்தி கொடுக்கிற காரியத்தை. ஸோ 21 பிறவிக்கு சத்கதி கொடுக்கிறார் நமக்கு. ஆனா நம்மளை தவிர எந்த மனிதர்களுக்கும் இந்த ரகசியம் தெரியவே தெரியாது. இது எவ்வளவு பெரிய விஷயம், யாருக்கும் தெரியாது. 21 பிறவிக்கான விஷயத்தை நாம அடைஞ்சிட்டு இருக்கிறோம். நாம மைக்கு போட்டு சொன்னாலும் அவங்க கேட்க விரும்பல. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? நேத்து கூட ஒரு பிரதருக்கு இதை சொல்ல முயற்சி பண்றேன். சாரி பிரதர், கோச்சிக்காதீங்க பிரதர், நான் கோயிலுக்கு போவேன், கும்பிடுவேன், அவ்வளவுதான் அப்படிங்கிறார்.
அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? அதான் பாபா சொல்றாரு. நீங்களே சொல்ல நினைத்தாலும் அவங்க கேட்க தயாரா இல்ல. அப்ப மனசா சேவை பண்ணி அவங்கள தயார்படுத்தணும். தயார்படுத்தும்போது அந்த கடைசி நேரம் கஷ்டம் வரும்போது தானா வந்துருவாங்கன்றார். பிரம்மகுமார் குமாரிகளாகிய நீங்க கடவுள நீங்க மட்டும் தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. சிலர் கேட்கறாங்க, "அப்படி என்ன இவங்களுக்கு தெரியும்?" அப்படின்ட்டு. ஸோ சிவபாபாவையே பார்க்க போனா கூட, இவங்க பிரம்மகுமார தான் அழைச்சுட்டு வந்திருக்கிறாங்களா? இல்ல வேற யாராவது அழைச்சுட்டு வந்திருக்கிறாங்களா? செக் பண்ணுவார். இல்ல தெரிஞ்சவங்க வரோம்னா டூர் மாதிரிலாம் வருவாங்க இல்லையா? செக் பண்ணுவாரு. பிராமணரா, பிராமணியான்ட்டு. அதான் கேட்பாரு. இதுக்கு முன்னாடி எப்ப குழந்தை சந்திச்சிருக்கிற? அப்படின்னு. 5000 பாபா குழந்தைங்களுக்கு அப்படியே ஆழமா பதிவாயிருக்கும். 5000 வருஷம் முன்னாடின்றுவாங்க. இன்னொன்னு, கண்டிப்பா சிருஷ்டி சக்கரம் தெரிஞ்சிருக்கும். பாருங்களேன், இந்த சிருஷ்டி சக்கரம் வந்து அந்த ஆ விஷ்ணுவை வழிபடுபவர்கள் அந்த சக்கரம் குத்திக்குவாங்க. அத ஒரு பெருமையா நெனச்சுக்குவாங்க. சங்கு சக்கரத்த கையில குத்திக்குவாங்க அவங்க. அதுக்கப்புறம் அவங்க சில நியமங்களை கடைபிடிப்பாங்க. ஸ்ட்ரிக்ட்டா வெளியில சாப்பிட மாட்டாங்க. இந்த மாரி நெறைய நியமங்கள் கடைபிடிப்பாங்க. அப்ப அந்த சங்கு சக்கரம் குத்துனா, அவங்கள என்னன்னு சொல்லுவாங்க சிஸ்டர்? அது தெரியுமா? இந்த ஐயங்கார்ல ஒரு ஒரு பகுதி அந்த மாதிரி தீவிரமா இருக்கிறவங்க சங்கு சக்கரத்த பச்சை ம். குத்திக்கிற மாரி இருக்கும். ஆமா. அந்த மாதிரி இங்க அந்த சங்கு சக்கரம் நம்ம மைண்டுக்குள்ள சூக்ஷ்மமான சங்கு சக்கரத்தோட நாம இருக்கிறோம். அதுக்கான பரீட்சை நடக்கும். இவங்க புரிஞ்சிருக்கிறாங்களா? அப்படின்ட்டு. அது நேரடியா கேட்கறது ஒண்ணு. இன்னொன்னு, இப்ப சமீபமா கேட்டார்ல, "உலகத்தின் அதிபதி ஆகப் போறீங்க. எதுக்குப்பா அழறீங்க? உலகத்தின் அதிபதி ஆகுறவங்க எதுக்காவது அழுவாங்களா?" அப்படின்னு கேட்கிறாரு. இந்த உடம்ப விட்டு வேற உடம்ப தான் எடுத்து அதிபதி ஆகப் போறோம். எதை இழந்தால் எதுக்கு அழறீங்க? அப்ப சக்கரம் புரியல. அப்படித்தானே அர்த்தம். ஸோ அந்த பரீட்சையும் பாபா வைக்கிறார். அந்த பரீட்சையெல்லாம் சேர்த்து தான் மார்க் போடுறார். இந்த நாடகம், சக்கரம்ன்றது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஞானம் அது. ஆழமா பதிஞ்சிச்சுன்னா எதுக்குமே கவலைப்பட மாட்டோம். ஸோ பிரம்மாவின் குழந்தைங்கனாலே கண்டிப்பா சிருஷ்டி சக்கரம் தெரிஞ்சிருப்பாங்க. படைப்பவராகிய தந்தையை தெரிஞ்சிருப்பாங்க. தெரிஞ்சிருக்கிறீங்களான்னு கேட்கிறேன். ஏன்னா ரிஷி முனிவர்களுக்கு கூட தெரியாது படைப்பவரை பற்றியோ, படைப்பை பற்றியோ. அப்ப அவங்க நாஸ்திகர்கள் தான். நீங்களும் அதே மாரி நாஸ்திகர்களா தான் இருந்தீங்க. ஆக்சுவலா நாஸ்திகர்கள் கேட்கிற கேள்விக்கு வந்து அந்த மாதிரி சன்னியாசிகள் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க பதிலே குடுத்ததே கிடையாது. ஏன்னா ம். அவங்களும் நாஸ்திகர்களா தான் இருக்கிறாங்க. அதான் விஷயம். ஸோ நம்மளும் அப்படிதான் இருந்தோம். ஏன்னா நமக்குமே இதுக்கு முன்னாடி படைப்பவரை பற்றியோ, படைப்பின் முதலிடை கடை பற்றியோ தெரியாது. ஏன்னா ஸ்கூலுக்கு முதல்ல வரும்போதே எல்லாம் தெரியுமா? தெரியாது தான். பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமா படிப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஈஸ்வரிய படிப்புல கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பரமபிதா பரமாத்மா சொல்லிக் கொடுக்கிறார். ஸோ இத உணரணும். படைப்பவரோ ஒரு சிவபாபா தான். அவரே வந்து சொல்லிக் கொடுக்கிறார். இல்ல லேர்ன் ஃப்ரம் தி மாஸ்டர்ன்னுவாங்க. ஒரு துறையில எக்ஸ்பர்ட்டா இருக்கிற ஒருத்தர்கிட்ட படிக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? அந்த மாரி படைப்பவர்கிட்டயே படிக்கிறோம் நாம. இது எவ்வளவு பெரிய விஷயம். ருத்ரன் வந்து ஞான யஜ்யத்தை படைத்தார் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல கூட இருக்குது. ருத்ரனே வந்து ஞான யஜ்யத்தை படைத்தாருன்ட்டு. அதான் ருத்ர ஞான யஜ்யம்ன்றோம். அந்த ருத்ரன்னாலும் சரி, சிவ பரமாத்மானாலும் சரி 2மே ஒருத்தர் தான்.
ருத்ர ஞான யஜ்யத்துல இருந்து அது படிங்க சிஸ்டர். ருத்ர ஞான யஜ்யத்திலிருந்து விநாச ஜுவாலை வெளிப்பட்டது என்றும் இருக்கிறது. ருத்ர சிவனுக்கு பதிலாக கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டார்கள். அவ்வளவே. இருப்பது அதே கீதைதான். இந்த ஞான வேள்வியிலிருந்து விநாச ஜுவாலை வெளிப்பட்டது என்று கூறுகிறார்கள். எனவே சுயராஜ்யத்திற்காக இந்த ஞான யஜ்யம் ஆகும். இதில் பழைய உலகம் சுவாகா ஆக வேண்டியுள்ளது. யஜ்யத்தில் எல்லா ஆகுதி, அதாவது பொருட்களை போடுகிறார்கள். எல்லாவற்றையும் சுவாகா செய்து விடுகிறார்கள். எனவே இந்த ருத்ர ஞான வேள்வியில் முழு பழைய உலகம் சுவாகா ஆகிவிடும். நீங்கள் இப்பொழுது ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த பதீத உலகத்தில் மீண்டும் வரமாட்டீர்கள். இந்த உலகம் முடிந்துவிடப் போகிறது. இயற்கையின் சேதங்கள் ஆகியவை எல்லாமே நடக்கும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இந்த முழு ஞானமும் உங்கள் புத்தியில் பதிந்துவிட வேண்டும். என்னுடைய புத்தியில்தான் முழு ஞானம் உள்ளது என்று சிவபாபா கூறுகிறார். தந்தை சத்தியமானவர், உயிரோட்டமுடையவர், ஞான கடலாவார். படைப்பின் முதல் இடை இறுதியை அறிந்துள்ளார். ரிஷி முனிவர்களோ நாங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பை அறியாமல் உள்ளோம் என்று கூறுகிறார்கள். உங்களுக்கு என்ன கிடைக்கிறது என்று உங்களிடம் யாராவது கேட்டார்கள் என்றால் கூறுங்கள், படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடை பற்றி அறியவில்லை என்று எதை பற்றி பெரிய பெரிய ரிஷி முனிவர்கள் ஆகியோர் கூறிக்கொண்டிருந்தார்களோ அவற்றை நாங்கள் அறிந்துள்ளோம். படைப்பவரான தந்தையை தவிர படைப்பினுடைய முதல் இடை கடை பற்றிய ரகசியத்தை யாருமே புரிய வைக்க முடியாது. படைப்பவர்தான் புரிய வைப்பார். தேனீக்களுக்கு கூட ஒரு ராணி தேனி. இல்ல அதுவும் படிங்க, அதுவும் படிங்க. ஒரு ராணி தேனி உள்ளது என்பது உங்களுக்கு தெரியும். ராணியுடன் கூடவே பின்னால் எல்லா தேனீக்களும் போகின்றன. ராணி, அதாவது தாயுடன் அவைகளுக்கு எவ்வளவு சம்பந்தம் உள்ளது. எல்லையில்லாத தந்தையும் வரும் பொழுது எல்லா குழந்தைகளையும் கூட அழைத்து செல்கிறார். பாபா வந்து விட்டுள்ளார். ஆத்மாக்களாகிய நம்மை சாந்தி தாமத்திற்கு கூடவே அழைத்து செல்வார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். மீண்டும் நம்முடைய சத்தியத்தின் பாகம் ஆரம்பமாகும். அந்த பாகத்தை ஏற்று நடிப்பதற்காக நீங்கள் இந்த தேவி தேவதா பதவியை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். ஓகே சிஸ்டர். ஸோ பாபா சொல்றாங்க, கீதை ஒரே கீதை தான். ஆனா அவங்க பேரை மட்டும் மாத்தி கிருஷ்ணருடைய பேரை போட்டாங்க. இந்த ஞான வேள்வியிலிருந்து விநாச ஜுவாலை வெளிப்பட்டது, அதாவது ருத்ர ஞான வேள்வியிலிருந்து விநாச ஜுவாலை வெளிப்பட்டது, அதனால உலகம் அழிஞ்சுது அப்படின்னு போட்டாங்க. ஆனா அந்த ஞான வேள்வியினால என்ன லாபம்? உலகமே அழியிறது எப்படி லாபம் ஆகும்? அதன் மூலம் சுயராஜ்யம் ஸ்தாபனை ஆகுது. சுயராஜ்யம், அந்த புது ராஜ்யம் வரணும்னா பழைய உலகம் கண்டிப்பா அழிஞ்சுதான் ஆகணும். ஸோ அதனால எப்படி அந்த யாகத்துல எல்லாத்தையும் ஆகுதியா கடைசி பொருளா போடுவாங்களோ அதே மாதிரி இங்கேயும் எல்லாமே சுவாகாயிடும். இப்ப பாக்குற எதுவுமே புது உலகத்துல இருக்காதுன்ற. நீங்க இப்ப அதுக்காக தான் ராஜயோகம் கத்துக்கிறீங்க, அந்த புது உலகத்துக்கு போறதுக்கு. ஸோ மறுபடியும் இந்த பழைய உலகத்துக்கு நாம வர மாட்டோம், வரக்கூடாது. ஏன்னா இந்த உலகமே முடிய போகுது இல்லையா? அது ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க எப்ப வரீங்கன்றது எந்த அளவுக்கு தயாராகிறீங்கன்றத பொறுத்து. அப்ப புது உலகத்துக்கு வரணும்னா அதுக்கு தயாராயிடணும். மற்றபடி இயற்கை சேதங்கள் எல்லாமே நடக்கும். ஸோ இதுல மனிதர்கள் புத்திசாலித்தனமா என்னென்னமோ பண்ணுவாங்க. அதுவும் இன்னும் அதுக்கு வசதியா தான் இருக்கும். இல்ல நிறைய கடலுக்கு அடியில அணு ஆயுதத்தை எல்லாம் டெஸ்ட் பண்ணதும் ஒரு காரணம்னு சொல்றாங்க. நிறைய இயற்கை சீற்றங்கள் வருவதற்கு. ஸோ இந்த முழு ஞானமும் இப்ப உங்க புத்தியில பதிஞ்சிடணும்ன்றார். அப்பதான் பதற மாட்டீங்க.
இல்லையா? அதாவது இந்த மாரி அணுகுண்டு போட்டாங்களாம். அதான் எங்களுக்கு தான் தெரியுமே. அப்படி மைண்ட்ல இருக்கணும். எது நடந்தாலும் அதான் தெரியுமே. இல்ல அதத்தான் இயேசு கிறிஸ்து உங்கள்ல ஒருத்தர் காட்டிக் கொடுப்பானான்னு அர்த்தம். அப்படி ஏற்கனவே தெரியும்னு அர்த்தம் இல்ல. காட்டிக் கொடுக்கும் பொழுது, இதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமேன்னு அர்த்தம். பதிஞ்சிடணும். இது நாடகத்தின்படி எல்லாமே நடக்கும். நம்மகிட்ட இருந்து அனைத்தும் அபகரிக்கப்படும். இல்ல நம்மள இயேசு ஆக்குறது தான் இந்த ஞானம். ஸோ இந்த முழு ஞானமும் சிவபாபாவுடைய புத்தியில தான் இருக்குது. அதை இப்ப நம்ம புத்தியில டிரான்ஸ்ஃபர் பண்றேன். சிவபாபா தான் சத்தியமானவராகவும், உயிரோட்டமானவராகவும், ஞானத்தின் கடலாகவும் இருக்கிறார். படைப்புடைய முதல் இடை கடை எல்லாம் அவருக்கு தான் தெரியும். ரிஷி முனிவர்களுக்கு தெரியாது. அதனால யாராவது உங்களுக்கு அப்படி என்ன கிடைக்குதுன்னு கேட்டா சொல்லுங்க. ரிஷி முனிவர்களுக்கே தெரியாத அந்த படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை நாங்க தெரிஞ்சிருக்கிறோம். அது மட்டும் இல்ல. உங்களுக்கு யார் இத சொல்லிக் கொடுத்தா? படைப்பவரான தந்தையை தவிர யாரும் இதை சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்ப யார் சொல்லிக் கொடுத்தான்ற பதில் அதிலே வந்துடுச்சு. இல்லையா? கடவுளே சொல்லிக் கொடுக்கிறார். ஸோ அவரால மட்டும்தான் இதை சொல்லிக் கொடுக்க முடியும். அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப எதுக்கு இதை சொல்லிக் கொடுக்கிறாரு? அடுத்து சொர்க்கம் வரப்போகுது. சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு போகணும். அப்படின்னு அழைச்சிட்டு போறதுக்காக ராணி தேனி மாதிரி வந்திருக்கிறார். இல்ல ராணி தேனி கூட்டம் கலைச்சிட்டா போதும், பின்னாடியே அதாவது ராணி தேனி அந்த கூட்டை விட்டு வெளில வந்துட்டா எல்லா தேனியும் அது பின்னாடியே ஓடிடும். அந்த மாதிரி நாம எல்லாமே பாபா பின்னாடியே ஓடிடுவோம். ஏன்னா எல்லாத்துக்கும் கடவுளோட தான் சம்பந்தம் இருக்குது. ஸோ அழைச்சிட்டு போறதுக்கு தான் பாபா வந்திருக்கிறார். சாந்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்காக. அதுக்கப்புறம் நாம அங்கிருந்து தனியா வருவோம் சத்தியுகத்துக்கு. அதாவது அதுக்கு நம்ம தயாரா இருந்தா ராஜாவா தயாரா இருந்தா ராஜா, பிரஜா இருந்தா பிரஜை. அப்படி சத்தியுகத்துல நம்மளுடைய பாகம் ஸ்டார்ட் ஆயிடும். அந்த பாகத்தை ஏற்று நடிக்கிறதுக்காகத்தான் இப்ப நமக்கு தேவதா பதவியை அடைஞ்சிட்டு இருக்கிறோம் முயற்சி செஞ்சு. ஏன்னா நம்ம இங்க வர்றதே தேவதை பதவி அடையிறதுக்காகத்தான். அப்ப தேவதைனா தெய்வீக குணங்கள் இருக்கக்கூடிய மனிதர்கள் தானே. அப்ப அந்த குணங்களை இப்பதான் நீங்க தாரணை பண்றீங்க. லக்ஷ்மி நாராயணனை மாதிரி ஆகணும். அதனாலதான் பாபா லக்ஷ்மி நாராயணன் போட்டோவே பார்க்க சொல்றாரு. ஏன்னா அப்படித்தான் நான் இருந்தேன், மறுபடியும் ஆகிட்டு இருக்கிறேன், அந்த போதை வரணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது படிங்க சிஸ்டர். இவர்களை திவ்ய திருஷ்டியின்றி யாரும் பார்க்க முடியாது. நாம் சூரிய வம்சத்தின் தேவதை ஆகிவிடுவோம். சொர்க்கத்தின் ராஜாங்கம் எப்படி ஸ்தாபனையாகிறது என்பது உங்கள் புத்தியில் உள்ளது. சத்தியுகத்தில் தேவதைகளின் ராஜ்யம்தான் இருந்தது. ஆனால் தேவதைகளின் ராஜ்யத்தில் கூட பிறகு அரக்கர்கள் ஆகியோரை காண்பித்துள்ளார்கள். இது யாருக்குமே தெரியாது. பாரதம் எவ்வளவு தூய்மையாக இருந்தது, சர்வகுண சம்பன்ன என்று மகிமையும் பாடுகிறார்கள். அவர்களுக்கு முன்னால் தலையும் வணங்குகிறார்கள். கோவில்கள் கூட நிறைய உருவாக்கப்பட்டுள்ளன. ஆனால் சத்தியத்தினுடைய ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் எப்பொழுது மற்றும் எப்படி ஸ்தாபனை ஆகிறது என்பது தெரியாது. இவ்வளவு உயர்ந்ததாக இருந்த பாரதம் எப்படி தாழ்வடைந்தது? இது யாருக்குமே தெரியாது. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட செயல் என்று கூறுகிறார்கள். யாருடைய செயல்? அதுவும் புரியாமல் உள்ளார்கள். நாடகத்தில் தீர்மானிக்கப்பட்ட பதிவு செயல் என்று புரிந்திருந்தால்தான் புரிய வரும். நாடகத்தின் படைப்பவர், கிரியேட்டர், டைரக்டர் யார்? இறைவனின் செயல் என்று மட்டும் கூறிவிடுகிறார்கள். நாடகம் என்று கூறும் பொழுது நாடகத்தின் முதல் இடைக்கடையை அறிந்திருக்க வேண்டும். புத்தகத்தை மட்டும் படிப்பதால் நாடகத்தை யாராவது போய் பார்க்காதவரையும் நாடகத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது. எப்படி கிருஷ்ணரின் லீலை பற்றிய நாடகம் அமைக்கப்பட்டுள்ளது என்று பத்திரிகைகளிலும் வந்திருந்தது. ஆனால் பார்க்காமல் யாராவது புரிந்து கொள்ள முடியுமா என்ன?
பார்த்தால்தான் நாடகத்தில் இவையெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை புரிந்து கொள்வார். குழந்தைகளாகிய நீங்கள் கூட நாடகத்தை இப்பொழுது புரிந்துள்ளீர்கள். உலகத்தின் சரித்திரம், பூகோளத்தினுடைய இந்த சக்கரம் சுற்றிக் கொண்டே இருக்கிறது என்று மனிதர்கள் கூறுகிறார்கள். ஆனால் எப்படி சுற்றுகிறது என்பது யாருக்கும் தெரியவே தெரியாது. பெயர் கூட சத்தியுகம், திரேதா, துவாபர யுகம், கலியுகம் மற்றும் சங்கம யுகம். ஆனால் ஒவ்வொரு யுகத்திலும் யுகே யுகே வருகிறார் என்று மனிதர்கள் தவறாக நினைத்துக் கொள்கின்றனர். சத்தியுக திரேதாவினுடையதும் சங்கமமாகிறது. ஆனால் அந்த சங்கமத்திற்கு எந்த மகத்துவமும் இல்லை. அதிலோ எதுவும் நடப்பதில்லை. இந்த விஷயங்களை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். சத்தியுக சூரிய வம்சத்தினர் பின் சந்திர வம்சத்தினருக்கு எப்படி ராஜ்யத்தை கொடுத்தார்கள்? அப்படியின்றி சந்திர வம்சத்தினர் சூரிய வம்சத்தினர் மீது வெற்றி அடைந்தார்கள் என்பதல்ல. இல்லை, யார் சந்திர வம்ச ராஜாவாக போகிறாரோ அவருக்கு சூரிய வம்சத்து ராஜா ராணி ராஜ்ய பாக்கியத்தின் திலகத்தை இட்டு சிம்மாசனத்தில் அமர்த்துவார்கள். ராஜா ராமர், ராணி சீதையின் பட்டம் கிடைக்கிறது. யார் கொடுத்தது? சூரிய வம்சத்தினர். இப்பொழுது நீங்கள் ஆட்சி புரியுங்கள் என்று பதவி பிரமாணம் செய்தார்கள் என்று கூறப்படும். அந்த காட்சியை குழந்தைகளாகிய நீங்கள் சாட்சாத்காரத்தில் பார்த்துள்ளீர்கள். மற்றபடி சண்டைகள் ஆகியவை எதுவும் நிகழ்வதில்லை. எப்படி ஒருவருக்கு ராஜ்யம் அளிக்கப்படுகிறதோ அவ்வாறே அளிப்பார்கள். அவர்களுடைய கால்களை கழுவி அவர்களுக்கு ராஜ்ய திலகம் அளிப்பார்கள். அங்கு எந்த ஒரு குருமார்களும் இருக்க மாட்டார்கள். நாம் தெய்வீக சுபாவம் உடையவர்களாக ஆகிறோம் என்பது குழந்தைகளாகிய ஓகே உங்களுடைய சிஸ்டர், அது புத்தியில் உள்ளது. பார்க்கலாம். பார்க்கலாம். ம், பாபா வந்து லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது. ஆனா இப்ப அவங்கள பார்க்க முடியாது யாரும். திவ்ய திருஷ்டி இருந்தாதான் பார்க்க முடியும். நாம சூரிய வம்சத்தின் தேவதையாக ஆக போறோம் அப்படிங்கிறது இப்ப நமக்கு நிச்சய புத்தி வந்துடுச்சு. எப்படி அந்த சொர்க்கத்தின் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுது அப்படிங்கிறதும் நம்ம புத்தியில இப்ப ஆழமா பதியுது. ஏன்னா நடைமுறையில பார்த்துட்டு இருக்கிறோம். சத்தியுகத்துல தேவதைகளுடைய ராஜ்யம் மட்டும்தான் இருந்தது. ஆனா அவங்க புராண கதைகள்ல அங்க அரக்கர்கள் வந்து தேவதைகளோட சண்டை போட்டதா காட்டிட்டாங்க. ஸோ அப்படி நடக்கலைன்னு சொன்னா அப்ப அது என்ன பொய்யான்னு சண்டை போடுறாங்க. அப்படி அது நடந்திருந்தா அந்த இடத்துக்கு போறதுக்கு நம்ம ஏன் நினைக்க போறோம், முயற்சி பண்ண போறோம் இல்லையா? ஸோ இது யாருக்கும் தெரியல. பாரதம் எவ்வளவு தூய்மையா இருந்தது, சர்வகுண சம்பன்ன அப்படின்ற மகிமை பாடுறாங்க பாரதத்துக்கு. பாரதத்தில் வாழ்ந்த தேவதைகளுக்கு அவங்களுக்கு முன்னாடி தலை வணங்குறாங்க. அவங்களுக்காக நிறைய கோயில் கட்டுறாங்க. ஆனா அவங்க எல்லாருமே ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள். அந்த தர்மம் எப்படி ஸ்தாபனை ஆச்சு, எப்ப ஸ்தாபனை ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி உயர்ந்த தேவதை தர்மம் கொண்ட பாரத பூமி எப்படி இப்ப இந்த தாழ்ந்த நிலை அடைஞ்சது, அதுவும் யாருக்கும் தெரியாது. உயர்ந்ததாக பாரதம் இருந்ததுன்னா கூட நம்புவாங்க ஒரு சந்தோஷத்துல. ஆனா எப்படி இது தாழ்ந்ததாச்சு? இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட செயல். யாருடைய செயல்? அதுவும் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அது கடவுளுடைய செயல்னு அவங்க சொல்லிடுறாங்க. கிடையாது. நாடகத்துல ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட பதிவு அது. அது புரியாத வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அது வரைக்கும் திருப்பி கேள்வி கேட்கலாம். அப்ப கடவுள் என்ன சைக்கோவா? அவரை நினைக்கணுன்றதுக்காக கீழே எடுத்துட்டு வந்தாரா? அப்படி எல்லாம் கேட்பாங்க. ஏன்னா எல்லா மதத்திலயும் அப்படிதான் காட்டிட்டாங்க. கடவுளே கீழே அனுப்புனாரு, சாபம் கொடுத்து அனுப்புனாரு, சைத்தானை அனுப்புனாரு, இப்படி எல்லாம் சொல்லிட்டாங்க. இந்த நாடகத்துடைய படைப்பவர், கிரியேட்டர், டைரக்டர் யார்?
இறைவனுடைய செயல்னு மட்டும் சொல்லிடுறாங்க. ஆனா, நாடகம்னு சொன்னாதானே, நாடகத்துடைய முதல் இடை கடை இது அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. இப்ப சூப்பரான ஒரு விஷயம் சொல்றாரு. புக்கு மட்டும் படிச்சுக்கிட்டா, நாடகத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியாது. நாடகத்த போய் பார்க்காத வரைக்கும் அத புரிஞ்சுக்க முடியாது. ஒரு ரிவ்யூ போடுறாங்க ஒரு படத்துக்கு. எப்படி போட்டாலும், அந்த படத்த பார்க்காத வரைக்கும் அந்த ரிவ்யூ படிச்சு நமக்கு ஒண்ணுமே புரியாது. இல்லையா? அதுல வேற ஒரு சிலர் பாசிட்டிவா போடுவான், ஒரு சிலர் நெகட்டிவா போடுவான். இதுக்குன்னே ரிவ்யூ படிக்க மாட்டாங்க. அந்த நடிகர புடிச்சிருக்குன்னா, ரிவ்யூ மோசமா தான் போடுவான். அத நம்ம படிக்க தேவையில்ல. நம்ம மைண்டை கெடுத்துருவாங்க. அப்படின்ட்டு அப்படியே போவாங்க. இத எதுக்கு பாபா சொல்றாருன்னா, இந்த சத்யுகத்தை யார் பார்த்தார்களோ முந்தைய கல்பத்துல, அவங்க தான் இந்த ஞானத்த புரிஞ்சுக்குவாங்க. அதனால தான் அத சொல்றாரு. சத்யுகத்தை பார்க்காதவர்களுக்கு நீங்க என்னதான் தலைகீழா சொன்னாலும் புரியாது. அத சொல்றாரு. ஸோ கிருஷ்ணலீலா பற்றி ஒரு நாடகம் போட்டாங்களாம். பத்திரிக்கைலாம் வந்துச்சாம். ஆனாலும் போய் பார்க்காம யாராவது புரிஞ்சுக்க முடியுமா? பார்த்தா தான் அது எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற அத வந்து உணர முடியும். அந்த காமெடியா இருக்கட்டும், எதா இருந்தாலும் சரி. நாடகத்துல இதெல்லாம் நடக்க போகுதுன்னு திரும்ப வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு புரியும். மறுபடியும் பார்த்தாங்கன்னா. அப்படி நாம ஏற்கனவே கலியுகத்தை முடிச்சு சத்தியுகத்துக்கு போயிருந்ததுனால, பாபா கிட்ட ஞானத்தை எடுத்ததுனால, இப்ப இந்த ஞானத்துடைய ஸ்பார்க் பட்டவுடனே நமக்கு புரியுது. ஏன்னா மைண்ட்ல அது ரெக்கார்ட் ஆயிருக்குது. போன தடவ பார்த்துருக்குறோம் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்ப நாம இந்த நாடகத்தை புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நம்ம பார்த்தவங்க. உலகத்துடைய சரித்திரம், பூகோளத்துடைய இத வந்து நான் ஒரு கிறிஸ்டியனுக்கு இந்த ஞானம் சொல்லும்போது, அவங்க ஏத்துக்கவே இல்ல. அப்ப ஒரு தாத்தா வந்து சொன்னாரு. வராதவங்கள புடிச்சு அவங்களுக்கு ஞானம் குடுத்தனா, அவங்களுக்கு எப்படி புரியும்னாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி அந்த தாத்தா அவ்வளோ ஆழமா சொன்னாருன்ட்டு. சரி. உலகத்துடைய சரித்திர பூலோகத்துடைய இந்த சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்குதுன்னு மனிதர்களும் சொல்றாங்க. காலச்சக்கரம்னு அவங்களும் சொல்றாங்க இல்லையா? ஆனா எப்படி சுத்துதுன்னு யாருக்குமே தெரியாது. இல்லையா? அது அப்படியே நடந்தது திரும்ப நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஆனா கிறிஸ்தவர்கள் வந்து இறந்தவர்கள மீண்டும் பார்ப்போன்னுவாங்க. கடைசியிலன்னுவாங்க. அது திரும்ப நடக்கிறதுனால பார்ப்போன்றது அவங்களுக்கு தெரியல. ஸோ இந்து மதத்துல யுகமே சொல்லியிருக்கிறாங்க. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம்ன்ட்டு. அப்ப திரேதாயுகத்துல ராமர் வந்தாருன்றாங்க. துவாபரயுகத்துல கிருஷ்ணர் வந்தாருன்றாங்க. அப்ப மறுபடியும் திரேதாயுகம் வரும்பொழுது ராமர் வருவாருன்றது அவங்களுக்கு தெரியல. ஆனா சத்தியுகத்துல எல்லாரும் நல்லவர்களாக இருப்பாங்கன்னு சொல்றாங்க. கலியுகத்துல மோசமானவர்களா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இப்ப அப்படித்தான் இருக்குது. அப்ப சங்கம யுகம்னு ஒண்ணு வருது. அத பத்தி அவங்களுக்கு தெரியாது. கலியுகம் எப்படி திடீர்னு சத்தியுகமாக மாறும்? அதுவும் அவங்களுக்கு தெரியாது. ஆனா கல்கி பகவான் ஒருத்தர் வருவாரு. அவரு அழிப்பாருன்றத சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் ஒவ்வொரு யுகத்திலயும் வராருன்னு சொல்லிடுறாங்க. அப்ப ஒருவேளை கல்கி பகவான் வந்து யுகம் யுகமாக வெவ்வேறு அவதாரத்துல வந்து இந்த மாரி அழிச்சிட்டா, கீழயே வந்திருக்க மாட்டோமே. கலியுகமே வந்திருக்க மாட்டோமே. அது தெரியல அவங்க. யுகம் யுகமாக வராருன்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா சத்தியுகம், திரேதாயுகத்துக்கு இடையில வர்றது கூட சங்கமம் தான். ஆனா அந்த சங்கம் யுகத்துக்கு எந்த மகத்துவமும் கிடையாது. அது சொர்க்கத்திலேயே நடந்தா கூட. ஏன்னா அங்க எதுவும் நடக்கல. இறங்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளவுதான். இல்லையா? மலையில இருந்து தண்ணிய ஊத்துனா கீழ வர்றது என்ன அதிசயம்? கீழ இருந்து மேல போனா தான் அதிசயம். இல்லையா? அந்த அதிசயம் இப்ப நடக்குது. சத்தியுக சூரிய வம்சத்தினர் தான் பிறகு சந்திர வம்சத்தினருக்கு ராஜ்யத்தை கொடுக்கறாங்க. சண்டை போட்டு அடையல. இப்ப சண்டை போட்டு அடையலன்னா என்ன அர்த்தம்? அவங்க குழந்தைக்கு தான் கொடுத்திருப்பாங்க. அப்ப கடைசி
நாராயணனுடைய குழந்தையாகத்தான் முதல் ராமர் இருந்திருப்பார். ஏன்னா பாபா டைரக்டா சொன்ன மாதிரி தெரியல. பட் வேற யாருக்கு கொடுப்பாங்க? இல்ல அவங்க குழந்தைங்களுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. அந்த கலை குறைஞ்சதுனால அவங்கள சந்திரவம்சத்தினர்னு சொல்றோம். ஆனா எப்படி அந்த நாராயணன்ற பேரு ராமர்னு ஆச்சுன்றது தெரியல நமக்கு. அல்லது போக போக பாபா சொல்லலாம். மற்றபடி சண்டை போட்டு அடைஞ்ச ராஜ்யம் கிடையாது அது. பாருங்க, யார் சந்திரவம்சத்து ராஜாவா ஆக போறாங்களோ அவருக்கு சூரிய வம்சத்து ராஜா ராணி தான் ராஜபாக்கியத்தின் திலகத்தை இட்டு சிம்மாசனத்தில் அமர்த்துவார்கள். அப்ப அப்பா அம்மா தானே பண்ணியிருப்பாங்க, இல்ல வேற யாருக்கோ பண்ணுவாங்க. ராஜா ராமர் ராணி சீதையின் பட்டம் கிடைக்கிறது பாருங்க. அந்த நேரம் அந்த பட்டம் வருது. அது ஏன் திடீர்னு லட்சுமி நாராயணன் விட்டு ராமர் சீதை பட்டம் கொடுக்குறாங்கன்னு தெரியல. யார் அந்த பட்டத்தை கொடுத்தாங்கன்னா சூரிய வம்சத்தினர் தான் கொடுத்தாங்கன்றார். சூப்பர் இல்லையா? அப்ப சூரிய வம்சம் தான் அந்த நேரம் ஏதோ ஒரு காரணத்தினால, எப்படி ஊருக்கு பேர் வைக்கிறாங்களே, மெட்ராஸை சென்னை ஆக்குனாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால பட்டம் பேரை மாத்திடுறாங்க. அது எதனாலன்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை இந்த சூரிய வம்சத்து நாராயணன் லட்சுமி அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லாம இருந்திருப்பாங்க, எங்க இருந்திருப்பாங்க ராமர் சீதை பட்டம் கொடுக்கும்போது. அதனால அது ஒரு பேரு ராமர்னு வச்சுட்டாங்களோ, அந்த அளவுக்கு நாராயணன் அளவுக்கு இல்லன்றதுனால இல்ல வச்சுட்டாங்களோ. இல்ல, அதாவது மெச்சூரிட்டி இல்லைன்னு நமக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. இப்ப மெட்ராஸை வந்து சென்னையா ஆக்குனவங்களுக்கு இது ரொம்ப ஃபேமஸான பேருன்னு நினைச்சுதான் வைப்பாங்க, இல்ல அதை விட இது சிறந்ததுன்னு தானே வைப்பாங்க. அந்த மாதிரி தான் அவங்க ராமர் சீதைன்னு வச்சிருப்பாங்க. பட் அது அந்த பேருக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அந்த நேரம் தான் தெரியும் நமக்கு. இப்ப ஃபுல்லத்தையும் சொல்றது கிடையாது இல்லையா? ஸோ அப்ப இந்த பட்டத்தையே அவங்க தான் கொடுக்குறாங்க. இதுதான் சூப்பரான விஷயம். அப்பதான் நமக்கு தெரியுது இது வந்து அப்பா அம்மா தான் வச்சிருக்கிறாங்க. அதுதான் இருக்கும் பெரும்பாலும். இப்ப நீங்க ஆட்சி புரியுங்கள்னு பதவி பிரமாணம் செய்தார்கள் என்று கூறப்படும். அப்ப அப்பா தான் தன்னுடைய குழந்தைக்கு அந்த பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். ராஜா இல்ல ராஜ திலகமிட்டு வைப்பார். ஸோ அந்த காட்சியை குழந்தைங்க நீங்க சாட்சாத்காரத்துல பார்த்து இருக்கிறீங்க. மற்றபடி இது சண்டையினால நிகழ்வது கிடையாது. அதோடைய நினைவு பாருங்க. இப்ப கூட முறைப்படி நிறைய நாடுகள்ல வந்து இப்ப ட்ரம்ப் இருக்கிறாருன்னா, ட்ரம்ப்புக்கு முன்னாடி பைடன் இருந்தார் இல்லையா? பைடன் வந்து அத பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். இப்ப வரைக்கும் அது அமெரிக்கா போன்ற நாடுகள்ல தொடருது. அது ஒரு ராயல். அதுக்கப்புறம் அடிச்சுக்குவாங்க, அது வேற விஷயம். அடிச்சுக்கிட்டு தான் வருவாங்க. பட் அந்த இடத்துல ஒரு ராயல் அது. இன்னொன்னு என்னன்னா, ராஜா ராணி வந்து அவங்க வச்சிருந்த அந்த மகுடத்தையே அவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்ப மகுடத்தையே வந்து அடிச்சுக்கிறவங்க கிட்ட கொடுக்க மாட்டாங்கல்ல, அவங்க குழந்தைங்களுக்கு தானே கொடுப்பாங்க. ஸோ ஒருத்தருக்கு ராஜ்யம் எப்படி அளிக்கப்படுதோ அப்படிதான் அளிப்பாங்க. அதாவது அவங்களுடைய அப்பா தான் இவங்கன்றத மட்டும் பாபா சொல்லல, மத்ததெல்லாம் சொல்றாரு. ஏன் அது சொல்லலன்றது தெரியல. அது பாபா அதான் சொல்றாரு இல்லையா, ஒரு சில விஷயங்களை நீங்க சிந்தனை பண்ணுங்க அது புரியும்ன்றாரு. ஸோ இப்போதைக்கு பார்க்கும் பொழுது அப்படிதான் தெரியுது. வரலட்சுமி சிஸ்டரும் அப்படிதான் சொன்னாங்க, அவங்க குழந்தை தான் அப்படின்னு சொன்னாங்க. பார்ப்போம். ஸோ எப்படி ஒருத்தருக்கு ஆமா, அந்த உலக அழகி இந்த போட்டி எல்லாம் நடக்கும்ல, அதுக்கு போன வருஷத்து அழகி வந்து அந்த கிரீடத்தை எடுத்து இவங்களுக்கு புதுசா வர்றவங்களுக்கு வைப்பாங்க. சிரிச்சுக்கிட்டே தான், சந்தோஷமா தான். அந்த மாதிரி அடுத்த கொடுக்குறாங்க. பட் அவங்களுக்கு ரத்த சொந்தம் கிடையாது. பட் இங்க ரத்த சொந்தமே இருக்கும். ராமர் பட்டாபிஷேகம் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். எல்லா இடத்துலயுமே வீடுகள்லயே வச்சிருப்பாங்க. ராமர் பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். ராமர் சீதை எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ற மாதிரி. ஆனா நாராயணன் பட்டாபிஷேகம் தெரியாது யாருக்குமே. அது தெரியாது. லட்சுமி நாராயணன் முதல்ல பட்டம் சொல்றாங்கல்ல, அது மட்டும் யாருக்குமே தெரியாது. இது மட்டும் தெரியும். ராமர் பட்டாபிஷேகம் மட்டும் ஃபேமஸா இருக்கு. ஒருவேளை அந்த ராமாயணத்துல வந்ததுனால இருக்கலாம். அந்த தீபாவளியே ராமர் பட்டாபிஷேகம் தானே சிஸ்டர், இல்லையா?
இல்ல, இல்ல. அது வேற. அது வந்து கிருஷ்ணர் நரகாசுரன அழிச்சது தான் தீபாவளி. அழிச்சதுன்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. ஆ, இப்ப எப்படி ஒருத்தருக்கு ராஜ்யம் அளிக்கப்படுதோ அப்படிதான் அளிப்பார்கள். அவங்களுடைய கால கழிவு அவங்களுக்கு ராஜ திலகம் அளிப்பார்கள். அங்க எந்த ஒரு குருமார்களும் இருக்க மாட்டாங்க. இப்ப அவங்களுடைய காலை வந்து அப்பா அம்மாவே கழுவுவாங்க போல இருக்குது. அந்த மாதிரி இப்ப எந்த ஒரு நியமமும் கிடையாதுல்ல. குழந்தைங்க தான் அப்பா அம்மா காலை கழுவாங்க. அப்பா அம்மா குழந்தைங்க காலை கழுவுற மாதிரி இருக்குதா? இல்ல. குழந்தைங்க தான் கல்யாணத்தோட அப்பா, அம்மா கால்ல பாத பூஜை பண்ணுவாங்க. ம். தாம்பாளத்துல கரெக்ட். வச்சு இப்ப கால இப்போ கழுவுவாங்க. இப்ப கரெக்ட். இப்ப பிள்ளைகள் பண்ணுவாங்க. அப்பா இப்ப குழந்தைங்க பண்றாங்க. அப்ப வந்து அப்பா அம்மாவே பண்ணுவாங்க போல இருக்குது. குழந்தைங்க காலை கழுவி அவங்களுக்கு ராஜ திலகம் அளிப்பாங்க. அங்க எந்த ஒரு குருமார்களும் இருக்க மாட்டாங்க. நாம தெய்வீக சுபாவம் உடையவர்களாக ஆகுறோம். அதாவது நம்மள கொஞ்ச நேரத்துக்கு அங்க அழைச்சிட்டு போயிட்டார். ராமர் பட்டாபிஷேகத்துக்கு பாபா அழைச்சிட்டு போயிட்டு வந்திருக்கிறார். இல்லையா? செமையா இருக்குது. அடுத்தது டக்குன்னு வேற இடத்துக்கு வருவார். நாம தெய்வீக சுபாவம் உடையவர்களாக இப்ப ஆகிட்டு இருக்கிறோம். இல்லையா? அந்த மாதிரி ஏன்னா ராமர் ஆகுறது கூட சாதாரண விஷயம் கிடையாது தான். பட் இருந்தாலும் நீங்க நாராயணன் ஆகணும். அதுதான் மெயின். அதுக்கு தான் தெய்வீக சுபாவமாக ஆகுறோம். சுபாவம் உடையவர்களாக ஆகுறோன்றது நம்ம புத்தியில ஓடிக்கிட்டே இருக்கணும். எதுக்காக கோபப்படல? ஏன்னா தெய்வீக சுபாவம் உடையவர்களாக ஆகிட்டு இருக்கிறேன். அதனால என்ன ஆனாலும் அதாவது டெஸ்ட் பேப்பர் வரும். பயங்கரமான அநீதி இழைக்கப்படும். அப்பயும் சிரிச்ச முகம் மாறாம எப்படி ராமர் தன் ராஜ்யத்தை அபகரிக்கப்படும் போதும் சிரிச்ச முகம் மாறாம போனாரோ அந்த மாதிரி போகணும். அப்பதான் நம்ம பாஸ். இது எல்லாமே டெஸ்ட் பேப்பர். ஸோ சூரிய வம்சம் மற்றும் சந்திர வம்சத்தின் ராஜ்யத்துல நாம எவ்வளவு சுகமுடையவர்களாக இருப்போம் தெரியுமா? அப்படிங்கிறாரு பாபா. பாபா நம்மள இல்லையா நம்ம குழந்தையா இந்த ஜென்மத்திலேயே நம்ம குழந்தையா இருக்கும்போது சுகமா இருந்தது நமக்கு தெரியுதுன்னா 5000 வருஷம் முன்னாடி கேட்கவா வேணும்? எப்படி இருந்திருக்கும் உலகம்? ஸோ இந்த துக்கம் நிரம்பிய உலகத்திலிருந்து வெளியேத்தி சுகம் நிரம்பிய உலகத்துக்கு பாபா அழைச்சிட்டு போறார். ஏன்னா வேற யாருமே நம்மள வந்து அந்த மாதிரி சுகமுடையவர்களாக ஆக்க முடியாது. மற்றபடி சாது சன்னியாசிகள் வந்து சாந்தி தாமம் போகணும்னு தான் விரும்புறாங்க. அவங்க வந்து சுகதாமம் போகணும்னு விரும்புறது கிடையாது. அவங்களுக்கு தெரியாது அது. ஆனா அந்த சாது சன்னியாசிகளுக்கும் முன்னேற்றத்தை நாம தான் செய்யறோம். அனைவரையும் சாந்தி தாமத்துக்கு நாம இல்ல பாபா பண்றார். அந்த சாது சன்னியாசிகளுக்கும் முன்னேற்றத்தை கொடுத்து அனைவரையும் சாந்தி தாமத்துக்கு நான் தான் அழைத்து செல்கிறேன் அப்படின்னு பாபா சொல்றார். ஏன்னா சன்னியாசிகள் வருவதே துவாபர யுகத்துல தான். சொர்க்கத்துல நாம மட்டும்தான் இருப்போம். சன்னியாசிகள் கூட இருக்க மாட்டாங்க. அங்க கூட அது படிங்க சிஸ்டர். அங்கு கூட பிரிவுகள் தனித்தனியாக இருக்கும். சூரிய வம்சத்தினருடையது தனி, சந்திர வம்சத்தினருடையது தனி. பின்னால் இஸ்லாமியர், பௌத்தியர், சன்னியாசிகள் ஆகியோர் வருகின்றார்கள். அனைவருடைய பிரிவுகள் தனித்தனியாக அமைக்கப்பட்டுள்ளது. நாம் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் பொழுது வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை. மூலவதனத்தில் கூட இது போல மாலை வரிசை கிரமமாக அமைக்கப்பட்டுள்ளது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினுடையது முதல் பரம்பரையாகும். பின்னர் மற்ற பரம்பரைகள் வெளிப்படுகின்றன. இந்த பரம்பரை பெரியதிலும் பெரியதாகும். மற்றபடி யாரெல்லாம் தர்ம ஸ்தாபகர்கள் வருகிறார்களோ எல்லாமே அதிலிருந்து வெளிப்பட்டதாகும். இஸ்லாமியர்களுடையது 2ஆம் நம்பர் பரம்பரை என்பார்கள். மூன்றாவது நம்பரில் இருப்பது பௌத்தர்களின் பரம்பரை. நாம் முதலாவது நம்பர் ஆவோம். மற்றது எல்லைக்குட்பட்டது மற்றும் சிறு சிறு கிளைகளோ லட்சக்கணக்கில் இருக்கக்கூடும். இங்கோ முக்கியமானது 4 பரம்பரைகள். முதலில் நாம் வருகிறோம். பிறகு இஸ்லாமியர், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள் வருகிறார்கள். இப்பொழுது நாம் கீழே விழுந்து விட்டுள்ளோம். நாம் தான் 84 பிறவிகள் எடுத்து பாகத்தை ஏற்று நடிக்க வேண்டியுள்ளது. யார் இப்பொழுது கடைசியில் இருக்கின்றார்களோ அவர்களே பிறகு முதலில் இருப்பார்கள்.
தேவி தேவதைகள் இப்பொழுது பதீதமாக இருக்கும் காரணத்தினால் தங்களை தேவி தேவதை என்று அழைத்துக் கொள்ள முடியாது. தேவதைகளை பூஜிக்கிறார்கள். எனவே அவர்களுடைய பரம்பரை சேர்ந்தவர்கள் என்பது நிரூபணமாகிறது. சீக்கியர்கள் குருநானக்கை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவருடைய பரம்பரையினர் ஆவார்கள். சத்தியத்தில் முதல் நம்பர் நம்முடைய பரம்பரையாகும். அதைவிட உயர்ந்த பரம்பரை வேறு எதுவும் இருக்காது. நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த பரம்பரையினர் ஆவோம். நாம் எல்லாரையும் விட அதிகமாக சுகம் அனுபவிக்கிறோம். பிறகு அவர்களே ஏழையாகி விடுகிறார்கள். எல்லாரையும் விட அதிகமாக துக்கம் உற்றிருப்பவர்கள் இவர்கள்தான். கடன் கூட இவர்கள் வாங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளவு செல்வந்தராக இருந்தார்கள், இப்பொழுது எவ்வளவு ஏழையாக ஆகிவிட்டுள்ளார்கள். எல்லாவற்றையும் இழந்து அமர்ந்துள்ளார்கள். இது இருப்பதே துக்கதாமமாக. இப்பொழுது தந்தை மீண்டும் உங்களை சுகதாமத்திற்கு அதிபதியாக ஆக்குகிறார். மற்ற எல்லோரும் சாந்திதாமம் சென்று விடுவார்கள். ஓகே சிஸ்டர். சொர்க்கத்துல கூட பிரிவுகள் தனித்தனியாக இருக்கும்னு சொல்றாரு. சூரிய வம்சத்தினருடையது தனி, சந்திர வம்சத்தினருடையது தனின்றாரு. ஸோ அது புரியல. ஏன்னா அப்பா குழந்தை ஒரே மாதிரி தானே இருப்பாங்க. ஆனா சொல்லியிருக்கிறாரு அந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே மாறும். ட்ரெஸ்ஸு மாறும். அந்த புஷ்ப விமானமே வித்தியாசமா இருக்கும். இப்போ ராஜாவுடைய விமானம் வேற மாதிரி இருக்கும், மற்றவர்களுடைய விமானம் வேற மாதிரி இருக்கும்னு வேறு. ஸோ அந்த மாதிரி பிரிவு இருக்கும். அதே மாதிரி பின்னாடி வந்து இஸ்லாமியர்கள், புத்த மதத்தை சார்ந்தவர்கள், சன்னியாசிகள் எல்லாருடைய பிரிவுமே தனித்தனியாக தான் இருக்குது இல்லையா? ஆனா நம்ம ஆட்சி செய்யும் பொழுது வேற எந்த தர்மமும் கிடையாது. மூலவதனத்துல கூட இந்த மாதிரி மாலை வரிசை கிரமமாக தான் அமைக்கப்பட்டிருக்குது இல்லையா? அங்கேயே பிரிவுகள் இருக்கும். மூல பரந்தாமத்திலே சனாதன தேவதா தர்மத்தினருடையது தான் முதல் பரம்பரை. அதுக்கு பிறகு மற்ற பரம்பரைகள் வெளிப்படுது. ஆனா ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தின் பரம்பரை தான் பெரிய பரம்பரை, இருக்கிறதுலே பெரிய பரம்பரை இல்லையா? அப்படி அப்படி தொடர்ந்து வந்து நாம இப்ப இருக்கிறோம். அதான் பெரிய விஷயம். மற்றபடி தர்மஸ்தாபகர்கள் வரும் பொழுது அவங்க மூலமாக அந்த தர்மம் வெளிப்படுது. அப்படி வெளிப்படுற 2வது பரம்பரை இஸ்லாமியர்களுடையது. 3வது புத்த மதத்தின் பரம்பரை. ஸோ இப்படி இருக்குது. ஆனா 1வது நாம தான். எல்லையற்ற பரம்பரை நம்மளுது இல்லையா? எல்லா நேரத்திலயும் நாம இருக்கிறோம். சனாதனம்னாலே அதுதான், அழிவற்ற. மற்ற எல்லாமே எல்லைக்குட்பட்டது. ஒரு டைம்ல இல்லாம இருந்தது மற்ற தர்மங்கள். ஆனா நம்மளது மட்டும் எப்பவுமே இருக்குது. அது இல்லாம நிறைய கிளைகள் வேற சின்ன சின்னதா லட்சக்கணக்கில் எல்லாத்துலேயுமே பிரிவினை வருது. ஆனா முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 பரம்பரைகள் தான். முதல்ல நாம வரும், பிறகு இஸ்லாமியர்கள், புத்த மதத்தினர், கிறிஸ்தவர்கள். ஆனா இப்ப நாம கீழே விழுந்துட்டோம். 84 பிறவி எடுத்து பாகத்தை ஏத்து நாம நடிக்க வேண்டி இருந்தது. இப்ப நம்ம கடைசியில வந்துட்டோம். இப்ப கடைசியில இருக்கிறவங்களே கண்டிப்பா முதல்லயும் இருந்தாங்க இல்லையா? நாம தான் இப்ப எல்லாத்துலயும் கடைசியாகவும் இருப்போம், அங்க எல்லாத்துலயும் முதலாகவும் இருப்போம். தேவி தேவதைகள் இப்ப அழுக்காயிட்டாங்க. அதனால அவங்கள இப்ப தேவதைன்னு சொல்லிக்க முடியாது, ஹிந்துன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா அந்த தேவதைகளுடைய சிலையை வந்து பூஜை பண்றாங்க. அப்படின்னாலே இவங்க அவங்க பரம்பரை சார்ந்தவர்கள் நிரூபணம் ஆகுதுல. சொல்லும்போதே நம்ம மூதாதையர்னு சொல்றாங்கல்ல, இஷ்ட தெய்வங்களை சொல்லும் போதும் மூதாதையர்னு சொல்றாங்க, எல்லாருமே மூதாதையர்னு சொல்றாங்க. அப்ப அவங்க பரம்பரை சார்ந்தவர்கள் நிரூபணம் ஆகுது இல்ல. இப்ப கிறிஸ்டியன்ஸ் வந்து இங்க இருந்தாலும் அவங்க இயேசுவை தான் பூஜை பண்ணுவாங்க, ஏன்னா இவங்க அந்த பரம்பரை சார்ந்தவர்கள் இல்லையா?
ம். சீக்கியர்கள் குருநானக்கை தான் ஏத்துக்கிறாங்க. அது அவருடைய பரம்பரை. சத்தியுகத்துல முதல் நம்பர்ல நம்முடைய பரம்பரை தான் இருக்கும். அதை விட உயர்ந்த பரம்பரை எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட உயர்ந்ததிலும் ஒரு உயர்ந்த பரம்பரையினர் நாம. இல்ல கிராமத்துலலாம் அந்த பரம்பரைன்ற வார்த்தைக்கே ரொம்ப மரியாதை இருக்கும். அப்படி உயர்ந்ததிலும் இது என்ன பரம்பரை தெரியுமா அப்படின்னுவாங்க இல்லையா? அப்ப உயர்ந்ததிலும் உயர்ந்த பரம்பரை நாமன்றது ஞாபகம் இருக்கணும். எல்லோரையும் விட அதிக சுகத்தையும் நாம தான் அனுபவிக்கிறோம். பிறகு அவர்களே கடைசியில ஏழையாகி எல்லோரையும் விட அதிக துக்கத்தையும் நாமளே அனுபவிக்கிறோம். ஸோ இவர்கள் தான் இப்ப கடனும் வாங்கிட்டு இருக்கிறாங்களே. இந்தியா எவ்வளவு கடன் வாங்கிட்டு இருக்குது. உலகத்துக்கே மணிமகுடமாக இருந்த செல்வந்தர்களாக இருந்த இந்தியர்கள், பாரதவாசிகள் இப்ப எவ்வளவு ஏழை ஆகிட்டாங்க. எல்லாத்தையும் இழந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இது இருக்கிறதே துக்கதாமமாக இருக்குது. இப்ப தந்தை மறுபடியும் வந்து உங்களை சுகதாமத்துக்கு அதிபதியாக ஆக்குறார். இல்ல துக்கதாமமா மாறிடுச்சு. இப்ப இதை சுகதாமமாக மாத்தி அதுக்கு நம்மள அதிபதியா வேற ஆக்குறார் மறுபடியும். மத்த எல்லாரும் சாந்தி தாமத்துக்கு போயிடுவாங்க. அப்ப நம்ம தர்மத்தை சார்ந்தவர்கள், உண்மையான பாரதவாசிகள் எல்லா நாட்டிலையும் இருப்பாங்க. அவங்க தான் இதை ஏத்துக்குவாங்க. அரை கல்பம் நீங்க சுகத்தை அனுபவிக்கிறீங்க. அந்த நேரம் மத்த எல்லோரும் அமைதியில தான் இருப்பாங்க. முக்தியில, பரந்தாமத்துல. ஏன்னா அவங்க வந்து முக்திக்கு போகணும்னு தான் விரும்புறாங்களே. ஐயோ இங்க பிறக்கவே தேவையில்லப்பா அப்படின்றாங்க. ஏன்னா சுகத்தை வந்து காக்க எச்சத்துக்கு சமமா நினைக்கிறாங்க. அவங்களுக்கு சுகதாமத்தின் அனுபவமே கிடையாதுன்னும் பொழுது இந்த ஞானம் எப்படி அவங்களுக்கு புரியும்? அதனால்தான் புரியல. நமக்கு தான் அந்த அனுபவம் இருக்குது, சுகதாமத்தின் அனுபவம். அதனாலதான் டக்குன்னு டச் ஆகுது, இதுதான் ரைட்டுன்றது. ஆனா மகிமை பாடுறாங்க. இருந்தாலும் பதித்தமாக ஆனதுனால எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. இப்பதான் பாபா ஞாபகப்படுத்துற. அதான் எழுப்புறது. எழுந்திரி நீ யாரு தெரியுமான்னு எழுப்புறாரு. குழந்தைங்க கூட எழுப்பும்போது போமா நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன். அந்த மாதிரி பாபா குழந்தைங்களும் தூங்கிட்டே இருக்கிறோம். மறுபடியும் எழுப்புறாரு, டைம் ஆயிடுச்சு எழுந்திரி அப்படின்ட்டு. ஏ பாரதவாசிகளே, நீங்க தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள். துவாபர யுகத்துல இருந்து பேரை மாத்திட்டாங்க ஹிந்துன்ட்டு. அந்த தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் தான் அழுக்காகிட்டாங்க. அதனால்தான் ஹே பதித்த பாவனரே வாங்க அப்படின்னு பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. படிங்க சிஸ்டர். அப்புறம் பிரதர் இன்னொரு இது, நம்ம வந்து இப்ப 2 ஜெனரேஷனாவே பாக்குறோம் இல்லையா? லேடிஸோட வாழ்க்கை ரொம்ப மாறி போயிடுச்சு திடீர்னு. ஆமா, ஒரு 2 ஜெனரேஷன்ல டிஃபரன்ஸ் தெரியுது இல்ல? கரெக்ட். தெரியுதுல்ல? அடுத்த ராமர் ஜெனரேஷன் வரும்போது ஒரு டிஃபரன்ஸ் வந்துரும் போல இருக்கு. கண்டிப்பா இருக்கும். ஒரு ஜெனரேஷன்லயுமே இருக்கும். நாராயணன் இதுலயுமே டிஃபரன்ஸ் இருக்கும். இங்க கொஞ்சம் ரொம்ப வித்தியாசம் இருக்கும் போல இருக்குது. அதுதான் ஜெனரேஷனுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. போன இது வரைக்கும் நான் இந்த ஜெனரேஷன் வரைக்கும் ஒரு கல்ச்சர் இருந்தது. இப்ப அடுத்து வரது வந்த இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கம்ப்யூட்டரும் இந்த டக்குன்னு ஒரு சேஞ்ச் இருக்குது இல்லையா? ரொம்ப டிஃபரன்ஸ் தெரியுது. அது வரைக்கும் மாறிக்கிட்டு வந்தது. அம்மா காலம் வரைக்கும் பாட்டியார் முப்பாட்டி காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா மாறினது இப்ப சடார்னு அப்படியே மாறிடுச்சு. குழந்தைங்க புத்தியை யூஸ் பண்ணவே விரும்புறது இல்லை. எதை கேட்டாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சாட் ஜிபிடி. எதை கேட்டாலும் மைண்ட்ல இதை பயன்படுத்தவே மாட்டீங்களான்னு கேட்குற அளவுக்கு ஆகிடுச்சு. அப்படி ஆயிட்டாங்க. ஸோ அப்படிதான் உலகத்தை அழிக்கலாமான்னு சாட் ஜிபிடி கேட்டு தான் அழிப்பாங்கன்னு நினைக்கிறேன் கட்சியில். அப்படி ஆயிடும்னு நினைக்கிறேன். நீங்க அல்லது ஏஐலே ப்ரோக்ராம் பண்ணி வச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது நடந்தா அழிச்சிடுன்ற மாதிரி.
அப்படி ஆயிடும்னு நினைக்கிறேன் கடைசியில. ம். அதாவது மனிதர்களே அழிச்சிடுவாங்க. மனிதர்களே மோசமா தானே இருக்கிறாங்க இப்ப. ஆ, நீங்க எவ்வளவு பிறவிகள் தூய்மையான உலகத்துல இருந்தீங்க, எவ்வளவு பிறவிகள் அழுக்கான உலகத்துல இருக்கிறீங்கன்னு பாபா சொல்லியிருக்கிறார். இப்ப மறுபடியும் நாம தூய்மையான உலகத்துக்கு போகணும். அப்படி போறதுக்கான ஸ்கூல் இது. ஸோ இத வந்து ஸ்கூலுக்கு ஸ்கூலாவும் இருக்குது, வேள்விக்கு வேள்வியாகவும் இருக்குது. முழு பழைய உலகமும் இதுல முடிய போகுது. அது படிங்க சிஸ்டர். ஹோலி தினத்தன்று எரிக்கிறார்கள். இந்த எல்லா பண்டிகைகளும் தற்பொழுதினுடைய ஞாபகார்த்தங்களாகும். ஆத்மா போய்விடும், மற்றபடி சரீரம் முடிந்து போய்விடும். இந்த ஞானத்தை எந்த ஒரு சந்நியாசியும் அளிக்க முடியாது. கீதையில் கொஞ்சம் இருக்கிறது, ஆனால் மாவில் சேர்த்த உப்பு அளவிற்குத்தான். ஞானம் பெரும்பாலும் மறைந்து விடுகிறது. நான் இந்த வேள்வியை படைத்துள்ளேன். இதில் உடல், மனம், பொருள் எல்லாமே சுவாகா செய்கிறீர்கள். உயிருடன் இருந்தே இறக்கிறீர்கள். இந்த ஞானம் உங்களுக்கு இப்பொழுது கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நல்லது. சிஸ்டர். ஸோ பாபா சொல்றாங்க, எப்படி ஹோலி எப்ப வந்து ஹோலிக்கு முன்னாடி நாள் ஹோலிகா தஹன் அப்படின்ட்டு எரிப்பாங்க. இது எல்லாமே இப்போத்தைய நினைவார்த்தம். அந்த ஹோலிகா தஹனே வந்து அந்த சின்ன பையன் இருப்பானே, நாராயணா நாராயணான்னு சொல்லுவானே, அவன் பேர் என்ன சிஸ்டர்? என்னது அவன் பேரு? பிரகலாதன். 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 பிரகலாதனுடைய அத்தை பேரு தான் அது ஹோலிகா. அவங்கள வந்து அவங்க மடியில இவனை உட்கார வச்சு இவனை எரிக்கலாம், அவங்க எரிய மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கடைசியில பார்த்தா அவங்க எரிஞ்சிடுறாங்க, இவன் வந்துடுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விகாரங்கள் விகாரங்கள் மனிதர்களை எரிச்சிட்டு இருக்குது. ஆனா இப்ப நாம விகாரத்தை எரிச்சிட்டு வெளில வரும். அதோடைய நினைவு தான் இந்த ஹோலிகா தஹன். ஸோ அதான் சொல்றாரு, இந்த எல்லா பண்டிகையிலும் இப்போதைய ஞாபகார்த்தம். ஸோ அது மட்டும் இல்ல, ஆத்மா போயிடும் இல்லையா? உலகம் அழியும் போது அது மாதிரி எரியுதுன்னா ஆத்மா போயிடும், சரீரம் தான் இங்க எரிஞ்சிடும். ஸோ எந்த சந்நியாசியும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. கீதையில கொஞ்சம் இருக்குது, மாவுல உப்பு சேர்த்த அளவுக்கு. ஆனா பெரும்பாலும் ஞானம் மறைஞ்சிடுது. அதை வச்சு அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. நான் இந்த வேள்வியை படைச்சிருக்கிறேன், இதுல உங்களுடைய உடல், மனம், பொருள் எல்லாத்தையும் சுவாகா பண்றீங்க, உயிரோட இருந்துகிட்டே இறக்குறீங்க. இந்த ஞானம் உங்களுக்கு இப்பதான் கிடைக்குது. ஸோ இந்த ஞானமே வந்து உயிரோட இறக்கிறதுக்கான ஞானம். எல்லாமே ஸ்வாகா ஆகுது, உடல், மனம், பொருள் எல்லாமே. ஸோ இந்த ஞானமே உயிரோட இறக்கிறதுக்கான ஞானம். அந்த கீதையை கேட்டா என்ன ஆகும்? ஒரிஜினல் கீதையை கேட்டா நாராயணன் படுத்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த மாதிரி ஆயிடுவோம். அதுதான் கீதையை கேட்டதுடைய விளைவு, உயிரோட இருந்துட்டு இறக்கிறது. ஸோ உயிரோட இருந்துகிட்டே இறந்த நிலையில இருக்கும்போது உண்மையான மரணம் வரும்போது நமக்கு பெரிய வித்தியாசம் தெரியாது. ஆனா இறந்த நிலையில இருந்தாலும் ஆனந்தமாக இருக்கிறோம், அதுதான் முக்கியமான விஷயம். இறப்பதில் தான் ஆனந்தமே இருக்குது, அது அவங்களுக்கு தெரியல. ஸோ அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாப்பா சொல்றாங்க, சுகதாமத்துக்கு போகணும் அப்படின்னா உங்களுடைய சுபாவத்தை தெய்வீகமானதாக நீங்க ஆக்கிக்கணும். ஏன்னா அது தெய்வீக உலகம் இல்லையா? அப்ப தெய்வீக குணம் நிரப்பிக்கணும். அதே மாதிரி நாடகத்தின் முதலிடை கடை ரகசியத்தை புத்தியில ஆழமா பதிய வச்சு மகிழ்ச்சியா இருக்கணும். ஏன்னா வரப்போறது சொர்க்கம். அதுதான் அந்த சக்கரம். ஏன் ஞாபகம் வச்சுக்கணும்னா வரப்போறது சொர்க்கம். அதனால இந்த ரகசியத்தை மற்றவர்களுக்கும் நீங்க புரிய வைக்கணும், எல்லாருக்குமே. அவங்க கேட்கல, அது வேற விஷயம். பட் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை, முயற்சியாவது பண்ணணும். சுயராஜ்யத்தை பெறுவதற்காக
இந்த எல்லையற்ற வேள்வியில உயிரோட இருந்துகிட்டு உங்களுடைய உடல், மனம், பொருள சுவாகா செய்யணும். ஸோ இதோடைய நினைவு தான் வந்து யாகத்திலிருந்து திரௌபதி தோன்றினார்கள் ஆ அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்புறம் சீதை அந்த நெருப்புல இறங்குனது எல்லாமே இந்த விஷயம்தான். இந்த எல்லையற்ற வேள்வியில உயிரோட இருந்துகிட்டு எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்றோம். அனைத்தையும் புதிய உலகத்திற்காக நாம டிரான்ஸ்ஃபர் செய்யறோம். இல்லையா? இங்க அதாவது பாபா நினைவிலே இருந்தா நம்ம கரெக்டா தான் நடந்துக்குவோம். ஆனா கரெக்டா நடந்துக்கிறது கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் கோழைத்தனம், ஏமாந்தத்தனம் இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா நமக்கு தான் தெரியும் ஒட்டுமொத்த உலக ராஜ்யத்தை நம்ம அடையிறதுக்காக இதை பண்றோம்னு. அவங்களுக்கு அது தெரியாது. ஸோ இந்த போதை இருக்கணும். மைண்டுக்குள்ள இதை ஆழமா பதிய வைக்கணும். எதுக்காக நான் பொறுத்துக்கிறேன்? பொறுத்தார் பூமி ஆழ்வார். அதுக்காக பொறுத்துக்கிறேன்றது மைண்ட்ல இருக்கணும். அப்படி பொறுத்துக்கல, இங்க கெத்து காட்டுறோம்னு நினைச்சோம்னா மாட்டிக்குவோம். எப்படி வச்சிருக்கிறாரு பாருங்க பாபா டெஸ்ட். வரதானம் அது படிங்க சிஸ்டர். தங்களது நெற்றியின் மூலம் மூன்றாவது கண்ணின் சாட்சாத்காரம் செய்விக்கக்கூடிய உண்மையான யோகி ஆவீர்களாக. நினைவார்த்தத்தில் நெற்றியின் மூன்றாவது கண் காண்பிக்கிறார்கள். உண்மையான யோகி குழந்தைகளாகிய நீங்கள் கூட தங்களது நெற்றியின் மூலமாக மூன்றாவது கண்ணின் சாட்சாத்காரம் செய்விப்பதற்காக எப்பொழுதும் புத்தி மூலமாக ஒரு தந்தையின் சேர்க்கையில் இருங்கள். ஒன்று தந்தை, இரண்டாவது நான், மூன்றாவது யாரும் இல்லை. அப்பேற்பட்ட நிலை இருக்கும் பொழுது மூன்றாவது கண்ணின் சாட்சாத்காரம் ஏற்படும். புத்தியில் யாராவது மூன்றாம் அவர் வந்து விட்டார் என்றால் பிறகு மூன்றாவது கண் மூடி போய்விடும். எனவே எப்பொழுதும் மூன்றாவது கண் திறந்திருக்க வேண்டும் என்றால் மூன்றாம் அவர் யாரும் இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சமசூபர்ல ஏன்னா பக்தி மார்க்கத்துல வந்து பெரிய லட்சியமாக ஓப்பனிங் தி தேர்ட் ஐ, மூன்றாவது கண்ணை திறத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு மூன்றாவது கண்ணுன்னா கண்ணை கட்டிக்கிட்டு படிக்கிறது அப்படி எடுத்துட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா எப்படி சங்கருக்கு வந்து அந்த மூன்றாவது கண்ணு காட்டுறாங்களோ அதே மாதிரியே காட்சி கிடைக்கும்ன்றாரு நம்ம மூலமாக. அம்மனுக்கும் அதே மாதிரி சில அம்மனுக்கு வந்து அந்த மூன்றாவது கண் காட்டி இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணா உண்மையான யோகி ஆகணும்ன்ற. அதனால சில யோகியின் நெற்றியில கூட மூன்றாவது கண் அதான் சிவன் சங்கருடைய நெற்றியில தான் காட்டி இருக்கிறாங்க ஆதி யோகின்ட்டு. அப்ப உண்மையான யோகி குழந்தைங்க உங்களுடைய நெத்தி மூலமாக மூணாவது கண் சாட்சாத்காரம் காட்ட முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? இப்பதான் லட்சியம் கொடுக்கும்போதுதான் நமக்கு ஒரு விறுவிறுப்பு வருது இல்லையா? எதுக்கு பண்றோன்னே தெரியலன்னா விறுவிறுப்பு வராது இல்லையா? அதுக்கு எப்பவுமே புத்தி மூலமாக ஒரு தந்தை மட்டும்தான் இருக்கணும். இத வந்து ஜானகி தாதி அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க. முதல்ல தந்தை, அடுத்தது நானு, மூணாவது யாரும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நிலை வரணும். நானு பாபா, மூணாவது யாரும் கிடையாது. இணைந்த ரூபத்துல இருக்கிறோம். அப்படி இருந்தா மூணாவது கண்ணின் சாட்சாத்காரம் உங்க நெத்தி மூலமாக மற்றவங்களுக்கு ஏற்படும்ன்ற. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? ஆனா மூணாவது யாராவது வந்துட்டாங்க உங்க மைண்ட்ல அப்படின்னா மூணாவது கண் மூடிக்கும். அங்க இருந்த அடையாளம் தெரியாது. அதனால எப்பவுமே மூன்றாவது கண் திறந்திருக்கணும்னா பாபாவை தவிர மூணாவது யாருமே இருக்கக்கூடாதுன்றது ஞாபகம் வைங்க. அதாவது கருணையாக சக்தி கொடுக்கிறோம். அது எல்லாருக்கும் கொடுக்கிறோம். தனிப்பட்ட முறையில கிடையாது. அப்படி இருந்தாதான் மூணாவது கண் திறக்க முடியும்ன்ற. சூப்பரானது. எவ்வளவு சிம்பிளா மூன்றாவது கண் திறக்கிறத பத்தி சொல்லியிருக்கிறேன் இல்லையா? செம சூப்பர். ஸ்லோகன் சொல்லுங்க சிஸ்டர். கேள்விகளுடைய உள்ளம் கொண்டிருப்பது என்றால் குழப்பம் அடைவது மற்றும் குழப்பமடைய செய்வது. ஆனா இங்க வந்து ரொம்ப ஃபேமஸா
ஏன் என்ற கேள்வி இல்லாமல் உலகம் இல்லை, வாழ்க்கை இல்லை, இப்படியெல்லாம் பாட்டை போட்டு ஒரு சமுதாயத்தை அழிச்சிட்டாங்க. இல்லையா? ஏன்னு கேட்கலன்னா இப்படி வருமா பாரு. ஆப்பிள் விழும்போது ஏன்னு கேட்டதுனால தானே கிராவிட்டியை கண்டுபிடிச்சாரு. அப்படி இப்படின்ட்டு. சரி, அதுல கேட்டா பரவாயில்ல. எதுக்கு எடுத்தாலும் ஏன்னு கேட்டுட்டு இருந்தா? அப்படிப்பட்ட மனம் இருந்தாலே நீங்களும் குழம்பி மற்றவங்களையும் குழப்புவீங்கன்ற. ஏன் இப்படி ஆச்சு? உங்களுக்குள்ளேயே குழப்பிட்டு இருப்பீங்க. திருப்பி வெளியில கேட்டீங்கன்னா அங்கேயும் குழம்பிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தான் கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைங்க. அதான் பாபா சொன்னது சூப்பரான விஷயம் இல்லையா? உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலை பாபாவை நினைக்கிறது. உங்களுக்கு வெளியில என்ன நடக்குதோ அது நாடகம் பார்த்துக்கும். முந்தைய கல்பம் மாதிரி கரெக்டாக தான் நடக்கும். அதை மாத்துறது நம்ம வேலை கிடையாது. குழப்பம் இல்லாமல் எப்படிப்பட்ட டெஸ்ட் பேப்பரையும் கடக்கிறது தான் நம்மளுடைய லட்சியம். அதான் டெஸ்ட் பேப்பர். அப்ப எதையுமே பார்க்கக்கூடாது இல்லையா? சைட் சீனு எதுலையுமே மாட்டிக்க கூடாது. மாட்டிக்கிட்டா குழப்பம் வந்துடும்ன்ற. சூப்பர். அவிக்த இஷாரா சிஸ்டர். சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் தங்களது சுபாவத்தை சரளமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சகிப்புத்தன்மை உடையவராகுங்கள். சகிப்புத்தன்மை உடையவர் ஆகுங்கள். யார் எப்படி செயல்களை செய்கிறார்களோ அவ்வாறே பெயரும் இடப்படுகிறது. செயல்கள் சிரேஷ்டமாக இருந்தது என்றால் சிரேஷ்டமணி என்ற பெயர் கிடைக்கும். சிரேஷ்டமணி ஆக வேண்டுமென்றால் மனம், சொல், செயலில் சரளத்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மை இவை இரண்டும் அவசியம். சரளத்தன்மை இருக்கிறது, சகிப்புத்தன்மை இல்லை என்றாலும் கூட சிறந்த தன்மை கிடையாது. எனவே சரளத்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மை இரண்டுமே சேர்ந்தால் போன்று இருக்க வேண்டும். சூப்பர். ஸோ மெயினா சரளத்தன்மை, சகிப்புத்தன்மை ரெண்டுமே இருக்கணுன்றாரு. அவங்களுடைய செயலை வைத்து அவங்களுக்கு பேரு இல்ல. இப்பவுமே பட்ட பேர் அப்படித்தானே வைக்கிறாங்க. கோபப்பட்டானா சிடுமூஞ்சி அப்படியெல்லாம் பேர் வைக்கிறாங்க. அந்த மாதிரி பாபா வைக்கிறதெல்லாம் பாசிட்டிவான பேர். சிரேஷ்டமான காரியம் செய்தால் அவங்க சிரேஷ்டமணின்னு பேர் வைக்கிறார். அப்படி சிரேஷ்டமணி ஆகணும் அப்படின்னா உங்களுடைய எண்ணம், சொல், செயல் மூணுத்திலையும் சரளத்தன்மையும் சகிப்புத்தன்மையும் இருக்கணும். அப்பதான் சிரேஷ்டத்தன்மை வரும்ன்ற. சிரேஷ்டமான செயல்னாலே ஈஸியாகவும் இருக்கணும், சகிச்சுக்கவும் செய்யணும். ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ரெண்டும் இருக்குதான்றதான் நம்ம வாழ்க்கையில வர டெஸ்ட் பேப்பரா இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும். சகிப்புத்தன்மையை பற்றி நீங்க படிக்கும்போது கண்டிப்பா டெஸ்ட் பேப்பர் வரும். அப்ப ஓ இதுக்காக தான் வருதுன்னு புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். ஸோ ரெண்டுமே இருக்கணும். சரளத்தன்மை இருந்து சகிப்புத்தன்மை இல்லைன்னா கூட அது சிறந்த தன்மை, உயர்ந்த தன்மைன்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே சேர்ந்தா போல இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. செம பவர்ஃபுல் முரளி. குறிப்பா 3வது கண் நிறைய ரகசியம் சொல்லியிருக்கிறார். அந்த ராம ராஜ்யத்துல இது முடிசூட்டு விழா எல்லாமே. சூப்பர். லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷி குஷியா இருங்க, குளிர்ச்சியா இருங்க. ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். Thank you, brother. Om Shanti.